ஏடி மகா. யாரு? ஆச்சியோ. யாமட்டி இப்படி சொல்லாம கொல்லாம போயிட்ட? யாச்சியோ நான் வேணும்னு பண்ணல ஆச்சியோ. அக்கா யார்கிட்ட பேசிட்டக்கா? இந்த பிள்ளை யாரு? ஏன் மகா? ஆச்சியோ என்னமாலோ இது இப்படி சொல்லாம கொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டேன் ஆச்சி. என்னது டீ தெரியாம பண்ணுன? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. யாச்சி நீ என்ன நினைப்பியோ ஏது நினைப்பியோன்னா வந்து சொல்லல. என்னைய மன்னிச்சிரு ஆச்சி. வேற வழி தெரியாம தான் நான் இப்படி பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் ரெண்டு ரெண்டு வாங்கியாச்சு போதுமா? ஏமாக்கா அழுதுகிட்டு இருக்க? ஏங்க இதான் எங்க ஆச்சி. ஆச்சியா? வாங்க ஆச்சி, நல்லா இருக்கீங்களா? இருக்கையா பேர பிள்ளை, என் பேத்தி இல்லாம என்னன்னோ நீ இருக்கேன். ஆச்சி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணது தப்பு தான். ஐயா இவ்வளவு தூரம் அவன் மேல பாசம் வச்சு கல்யாணம் முடிச்சிருக்கியல, ஒரு வார்த்தை என் அவன்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவனே உங்களை சேர்த்து வச்சிருப்பான். இவ விருப்பத்துக்கு மீறியவே ஒண்ணுமே பண்ண மாட்டான். அதுவும் செய்யாம ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டியல்லப்பா. மகா அப்பா கிட்ட நான் இதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆச்சி. என்னையா சொல்லிய? இதை பத்தி பேசினீங்களா என் அவன்கிட்ட? ஆமா ஆச்சி, நானும் எங்க அப்பாவும் கடையில வந்து பேசணும். ஆனா அவங்க அப்பா ஒத்துக்கல. நாங்க பேச ஆரம்பிச்சதுனாலதான் மகாவுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாவோ. ஏட்டி என் மகா பேரன் சொல்றதெல்லாம் உண்மையாட்டி? அப்பா கிட்ட பேசினீங்களோ? ஆமா ஆச்சியோ, நம்ம வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்க விரும்புதோம்னு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அப்பா வேக வேகமா கல்யாணம் வச்சுட்டாவ. இவங்க வீட்லயும் அத்தைக்கு எதுவும் தெரியாது. மாமாவும் இவளும் சேர்ந்து கடையில வந்து நம்ம அப்பாட்ட பேசினப்போ அவங்கள திட்டி அப்பா அனுப்பிச்சிட்டாவலாம். எம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஏன்டா அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லலையேட்டி? நீ யாரு சொன்னியா யாச்சி இப்படி நடக்குன்னு? அப்பாவே ஒத்துக்கிடலன்னா நீ எப்படி ஒத்துக்கிடுவேன்னு நினைச்சுதாச்சி உன்ட்ட சொல்லல. ஐயா பேர பிள்ளை, நீங்களாவது வீட்டுல அப்பா அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்து பேசிருக்கலாம்ல ஐயா? எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நான் சேர்த்து வச்சிருப்பேனே. நாங்க அப்படிதான் நினைச்சோம் ஆச்சி. ஆனா எங்க வீட்லயே எங்க அம்மாவுக்கு இதுல விருப்பம் இருக்காதுன்னு தோணுச்சு. அதனாலதான் அப்பாவும் நானும் கடைக்கு வந்து பேசணும். ஆனா கடைக்கு வந்ததுக்கே மாமா எங்களை ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாவோ. அவளுக்கு என்ன கோவம்னா, நாங்க பெரிய பணக்காரவோ கிடையாது அப்படிங்கிறதுதான். நாங்க பெரிய பணக்காரவோ இல்லதான், ஆனா எங்களை நம்பி வர பொண்ணை நல்ல முறையில வச்சு காப்பாத்துற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்கு. கண்டிப்பா இவளை நான் நல்ல முறையில வச்சு பாத்துக்கிடுவேன் ஆச்சு. அதை நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா மாமாக்கு அது புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஸ்டேட்டஸ்னே பேசி எங்களை திட்டி அனுப்பிச்சிட்டாவோ. என்ன மட்டுமே பேசியிருந்தாலும் கூட நான் மறுபடியும் மாமா கிட்ட வந்து பேசியிருப்பேன். ஆனா எங்க குடும்பத்தையும் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாவோ. அதனாலதான் மாமா கிட்ட என்னால மறுபடியும் பேச முடியல. அதே சமயம் என்னால மகாவையும் விட்டு கொடுக்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம். அவன் இப்படி பணம் பணம்னு பேசி பேசிதான் இப்படி இருக்காமியா. நானும் பல தடவை சொல்லிட்டேன், காசு பெருசா நினைக்காதல, மனுஷரை மதிக்க பாருன்னு. கேட்கானா? இப்ப பாருங்க, அந்த விஷயத்தாலதான் அவனுக்கும் பிரச்சனையா போச்சு. வீட்டை விட்டு வெளியில போக முடியாம உள்ளேயே கிடக்கான். யாச்சி அப்பாவும் அம்மாவும் வீட்டுல இப்படி இருக்காவோ? இருக்காவோட்டி, உன்னை யாச்சிக்கிட்டும் திட்டிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காவோ. இந்த கிழவிதான் உன்னைய தேடி தேடி மாயினேன். கோயில்ல வந்து முறையிட்டாவது உன்னைய சீக்கிரம் பார்த்துடலாம்னு நினைச்சு வந்தேன். அந்த சாமி எனக்கு உன்னைய கண்ணில் காட்டிடுது. எங்க இருக்கியோ, எப்படி இருக்கியோ, எந்த வீட்டுல இருக்கியோ, சாப்பிட்டியோ சாப்பிடலையோன்னு உன்னைய நினைச்சு நான் அழுதது எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன, உன் பாட்டுல நீ போயிட்ட. ஆச்சி நீங்க அவளை பத்தி கவலையே படாதே ஆச்சி, நான் நல்ல முறையில பாத்துக்கிடுவேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. எப்படி இருக்காளோ என்னமோன்னு நான் நினைச்சு மறுவிக்கிட்டு வந்தேன். ஏச்சி நான் என்ன சொல்றேன், நீங்க எங்க கூட எங்க வீட்டுக்கு வாங்க. வேண்டாயா, என் பேத்தியை நான் பாத்துட்டோம்ல, இதே எனக்கு போதும். அதுக்கு இல்ல ஆச்சி, நீங்க சொன்னீங்கல்ல பேத்தி எந்த வீட்டுல இருக்காளோ எங்க இருக்காளோ சாப்பிட்டாலோ இல்லையான்னு எவ்வளவோ கவலைப்பட்டேன்னு சொன்னீங்க. அப்படிங்கெல்லாம் வாங்க, நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்பா அம்மா எல்லாரையும் பாருங்க. அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு உங்களுக்கு மனசு இன்னும் சங்கடமா தானே இருக்கும். வீடு எங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வீட்டுக்கு வந்து பாத்துக்கிடுவீங்களா? அதுக்கு தான் கூட்டு போறேன்னு சொல்லுதேன். வாங்க ஆச்சி வீட்டுக்கு போவோம். வேண்டாயா, எதுவும் பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆச்சி. ஆச்சி கூப்பிடுமாக்கா, வீட்டுக்கு கூட்டு போவோம். இங்க அங்க அத்தை எதுவும் பேசிடக்கூடாதுல? அதெல்லாம் எங்க அம்மா அப்படிலாம் ஒன்றும் பேச மாட்டாமாக்கா. நீ ஆச்சியை கூட்டு வா, நம்ம வீட்டுக்கு கூட்டு போவோம். சரிங்க. ஏச்சியா ரெண்டு பேரும் எங்க கூட வீட்டுக்கு வாங்க ஆச்சியா. வேண்டாம் மக்களே, இப்படி வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு வா, நான் உன்னைய கோயில வச்சே பாத்துக்கிடுதேன். ஆச்சி நீங்க தானே சொன்னீங்க என்ன மாதிரி இருக்காளோ எப்படி கஷ்டப்படுதாலோன்னு. அதான் நான் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்றேன். வாங்க, அப்பதான் உங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதான் சொல்லுதேன். ரெண்டு பேரும் வாங்க ஆச்சி எங்களுக்காண்டி. சரி வந்து பாக்கேன். ரொம்ப நன்றி ஆச்சி. மகா நான் வெளியில போய் ஆட்டோ பிடிச்சிட்டு கூப்பிடுதேன். மகா நீ ஆச்சி 3 பேருமா சேர்ந்து ஆட்டோல வந்துருங்க. நான் முன்னாடி பைக்ல போய்கிட்டு இருக்கேன். சரியா? சரிங்க ஆச்சி இருந்துக்கிடுங்க, ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரியா. ஏட்டி இந்த பையனை பார்த்தா நல்ல குணமா தெரியுது. உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிட்டுதாவளாட்டி? ஆச்சியோ அவ ரொம்ப நல்ல குணம் ஆச்சியோ. சத்தமா கூட பேசினது இல்லை என்கிட்ட. அவ மட்டும் இல்ல, எங்க அத்தை மாமா சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாருமே நல்ல குணமா இருக்காவோ. எங்க அத்தைக்கு மட்டும் நாங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பிடிக்கல.
அதனால அவ மட்டும் என்கிட்ட முகம் கொடுத்து சரியா பேச மாட்டாவளோ ஒளிய, மத்தபடி என்னைய நல்லா பாத்துக்கிடாவோ. மாமாலாம் எனக்கு இன்னொரு அப்பானே சொல்லணும், அந்த அளவுக்கு நல்லா பேசுவாவ. உன் மாமியா உங்ககிட்ட சண்டை போடுவாளம்மா? இல்ல ஆச்சி, அவ என்கிட்ட பேசவே மாட்டாவோ. மத்தபடி சாப்பாடு சௌரியம்லாம் நல்ல முறையில பண்ணி தந்துருவாவோ. பேசாத ஒரு குறை தானே தவிர மத்தபடி என்னைய நல்லா பாத்துக்கிட்டாவோ. சொல்ல போனா நான் நம்ம வீட்டுல இருந்த விட இங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கேன் ஆச்சி, சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. நீ வந்து பாரு, உனக்கே எல்லாம் தெரியும். என்னமோ சொல்லுத, பாரு வந்து பாக்கேன். மகா, என்னங்க ஆச்சி 2 பேரையும் கூட்டிட்டு வாமா. நான் வரேன். யாச்சி 2 பேரும் வாங்க. சரி மக்களே. சாப்பாடு எல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு, நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். இருங்கங்க, டிஃபன்ல வச்சு தரேன், கொண்டு வாங்க. ராத்திரி பூரா அப்புறம் பசியோடயா இருப்பிய? ஏல எம்மா. ஏம்ல சாப்பிட்டு போண்டி தானே அறக்க பறக்க ஓடுதே? இல்லம்மா, நேரம் ஆயிட்டு அதான். ஏன் உன் பொண்டாட்டி நேரத்தோட சாப்பாடு செஞ்சு தரலாம்ல? நேரம் ஆக்கிட்டாலோ? இந்தாங்கங்க. பொண்ணா பிறந்தவா நறுக்கு சுருக்குன்னு வேலையில பாக்கணும். புருஷனுக்கு இப்படி நேராக்கி அனுப்பி விடுறது சாப்பிடாம கூட. அத்தானு, என்ன சின்ன பொண்ணு? யாரால நேராச்சு? நான் தான் தூங்கிட்டேன். அப்ப அது உங்க ஆத்தா கேட்கல, சொல்லணும்ல, பொத்திக்கிட்டு நிக்கிரு. இன்னும் புழக்கிய அவ பேச பேச பொத்திட்டு நிக்கிரு. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, எம்மா நான் தான் தூங்கிட்டேன் நேராயிட்டுன்னு. இப்ப நீங்க சொல்லலன்னு வைங்களேன், அவ ராத்திரி பூரா என்னை வசபாடியே கொண்டுருவா. வாயை மூடிட்டு எம்மா நான் தான் தூங்கிட்டேன், என்னாலதான் நேராயிட்டுன்னு சொல்லிட்டு போங்க. இல்லன்னா நாளைக்கு ஆபீஸ் போயில சாப்பாடே செஞ்சு தராம நான் பாட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். எப்போ பார்த்தாலும் லேட்டு தான். சவன் எனக்கா வேலை பார்த்துட்டக்கா. எம்மா என்னாலதாம்மா நேரம் ஆயிட்டு, நான் தாம்மா தூங்கிட்டேன். தூங்குனா எழுப்ப மாட்டாளோ? அதுலயும் நேராக்கிட்டு தான் இருப்பா. கிளவி எது கிடைக்கும் பேசலாம்லாம் காத்து கிடக்கா. சரிம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு, என்னாலதான் நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். நீ இப்படியே உன் பொண்டாட்டி செய்த தப்பெல்லாம் உன் தலையில அள்ளி போடல, அதான் அவ ஆடிட்டு திரியுதா. கடவுளே. சரிம்மா, நான் வாரேன். சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். என்னங்க டிஃபனை கொண்டு போங்க. இதனை தெருல போறவனுக்கா கட்டி வச்சிருக்கேன். போயிட்டு வரேன். என்னம்மா? சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஏம்மா வாரேன். என்ன அப்படி என்னத்தை செஞ்சு கொடுத்து விட்டா இப்படி நேரம் ஆச்சு? எள்ளு புண்ணாக்கும் தெருப்புழுதியும் தே. எவ்வளே வர வர உனக்கு நல்லா கொழுப்பு குடி போச்சு பாத்துக்கோ. மாமியாட்ட பேசாமனு கொஞ்சமாவது பணிஞ்சு பேசு. என்ன விலையே குனிஞ்சிட்டு இருக்க? நீங்க தானே பணிஞ்சு பேசணும்னு சொன்னீங்க, அதான் பணிஞ்சிருக்கேன். இந்த பணிவு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? நல்ல மப்ப போய் தெரியுது என்னவளா? உங்களை விட கம்மிதான் தே. உங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு? ராத்திரிக்கு என்ன செஞ்சா கொண்டா எனக்கு வயிறு பசிக்கி. ஏத்தே, எனக்கும் உங்களுக்கும் சப்பாத்தி போட்டு குருமா வச்சேன், உங்களுக்கு கோதுமை தோசை இருக்குதே. ஒரே சப்பாத்தி தான் தீவனமா? என் முதியில சுவாத்து தின்ன என்னைக்கு ராத்திரி? காலையில பழைய சோறுத்தே, மத்தியானம் சுடு சோறுத்தே, ராத்திரிக்கு எந்த சோரத்தை திங்க, அதான் சப்பாத்தியை போட்டேன். சரி, மாவு வாங்கி வச்சு இட்லியா தோசையா சுட்டுக்கலாம்னா எதுக்கு சப்பாத்தியை நொட்டுதே? அத நாங்க எல்லாத்தையும் திங்க போறோம், உங்களுக்கு ஏன் காந்தது? நீ சப்பாத்தி திங்க நேரம் பூரா எனக்கு கோதுமை தோசையை போட்டுறது எவ்வளோ? எனக்கு வழுக்கு வழுக்குன்னு அதை திங்கக்கே பிடிக்க மாட்டுக்கு, மேற்கொண்டு செமிக்கவும் மாட்டுக்கு. சாயங்காலம் தான் மாயாண்டி பொண்டாட்டி மாவு அரைச்சிப்பா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏத்தே, சாயங்காலம் மாவு வாங்கலான்னு போனதே, அந்த அக்கா ஒரு தங்கச்சி வீட்டுல கல்யாணம்னு 2 நாளுக்கு முன்னாடியே ஊரு போயிட்டாங்களாம், இன்னும் வரக்கானும். அப்போ வடக்கு தெருல போய் மாவு வாங்கிட்டு வர வேண்டியதானே? அங்கேயும் போனதே, இங்க மாவு இல்லங்க காட்டி எல்லாரும் அங்க போய் வாங்கிட்டாவோ. நான் போவேல, மாவே இல்ல, காலியா பெட்டுன்னு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பா. எனக்கு தெரியாது, எனக்கு இட்லியாவது தோசையாவது வேணும். கோதுமை தோசையை நான் திங்க முடியாது, எந்த சப்பாத்தியும் நான் திங்க முடியாது. இப்ப என்னத்தே செய்யலாம்? கஞ்சி வச்சு தரட்டா? கஞ்சிலாம் நீ ஒன்னும் வச்சு கிளிக்க வேண்டாம். லட்சணமா வச்சிருவ கஞ்சி வச்சாலும். சரசீட்ல போய் மாவு வாங்கிட்டோம் கொஞ்சம். ஏத்தே, அங்கேயும் இல்லன்னா என்ன செய்ய? அதெல்லாம் இருக்கும். அவெல்லாம் கட்டுக்காரி. வாரத்துல 2 நாள் மாவு அரைச்சு எப்பவும் வீட்டுல வத்தாம இட்லி மாவு தோசை மாவுன்னு வச்சிருப்பா. போய் அவட்ட போய் ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் நான் கேட்டோம்னு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து 2 தோசை சுடு, இல்லாட்டா 2 இட்லியை வச்சுட்டா. சரி தே, போயிட்டு வரட்டா? போவல நீட்டாமே. ஏத்தே, போகும்போது இப்படி பணிஞ்சுக்கிட்டே போட்டா இல்லாட்டி நிமிரட்டாத்தே? என்ன நீ போய் எப்படியும் போ. ஏத்தே, அப்ப நான் பாட்டு பாடிட்டே போட்டா? சீ சீ சீர நுனி சீ 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 சீர நுனி சீர சீர சீ. இல்ல ஏதுல இருவா தள்ளி விட்டு போறாளே. அவ கால்ல கட்ட முளைக்க வாயிலே மிதிச்சு தள்ளிட்டாளே. எவன் தான் அந்த படிப்பெல்லாம் கண்டுபிடிச்சானோ? எழுத எழுத எழுதிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. வருஷம் பூரா எழுத வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய இருக்கோம் மக்களே. ஆமாப்பா, நாங்க பாதி தான் முடிச்சிருக்கோம். இன்னும் இருக்கு. பரீட்சை வரங்காட்டியும் நோட்டை சப்மிட் பண்ணணும். ஏட்டிலாம் இன்னும் எழுத முடியலையா? இல்லம்மா, நீ எழுதிக்கிட்டு தான் இருக்கோம். அப்பா, நான் எப்பவுமே வேலை பக்கத்துக்கு உள்ள போனேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் முடிக்காமலாம் இருக்கல்வோ. சரி, சாப்பிட்டா வந்து எழுதுங்கட்டி. என்னம்மா சாப்பாடு செஞ்சா? என்னத்த செய்ய? இட்லி வச்சு சட்னி வச்சு வச்சிருக்கேன். இட்லியா? ஏமட்டி இட்லியான்னு ஒரு படியா வாய் போனது? ஏம்மா, உனக்கு இந்த இட்லியை தவிர வேற எதுவுமே தெரியாதம்மா. எப்ப பார்த்தாலும் இட்லி சட்னி தோசைன்னு இருக்க. மாவு நிறைய இருக்கு மக்களே, இன்னையோட காலி பண்ணணும். நாளைக்கு நான் புளிச்சு போயிடும். சரி, அந்த ஆளை தூர தான் ஊத்தணும். ஏம்மா, உன்னை யாருமா அந்த மாவை அரைச்சு வைக்க சொல்லுதா? ஆமா, எப்ப பார்த்தாலும் மாவு அரைச்சிட்டேன், இட்லி தோசைன்னே போட்டு கிடக்கா நீ. ஏமட்டி அதை திங்கிறதுக்கு என்ன? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாசத்துக்கு ஒருக்க கடைசியில் என்னைக்கு தான் எங்க அம்மா மாவாட்டி இட்லி சுட்டு தருவா. நானும் என் தங்கச்சியும் பலாரம்னு கொண்டாந்து வாங்கி வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணுங்க நேரத்துல செஞ்சு தரமாட்டி, அதான் அதோட அருமை தெரிய மாட்டேங்குது.
உன்னோட அருமையெல்லாம் உன்னோட வச்சுக்கோமா. உனக்கு தேவைன்னா நீ சுட்டு சுட்டு தின்னு. உனக்கு அப்ப மாசத்துக்கு ஒரு கதை கிடைச்சது அப்படின்னா நீ தினம் நானும் அவிச்சு வச்சு தின்னு. யார் வேண்டாங்க, எங்களுக்கு வேண்டாம். ஆமா, நீ உன் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிடணுமா நீ மட்டும் திங்க வேண்டியதானே? எங்களையும் திங்க வச்சுட்டு கிடக்கா. எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை இட்லி தோசை. இப்ப என்ன டீ செய்யுங்க? திங்க போறீங்களா திங்கலையா? எங்களுக்கு 2 சப்பாத்தியாவது போட்டுதாமா, அப்பதான் நாங்க சாப்பிடுவோம். நீ அப்பா வேணா இட்லி சாப்பிடுங்க. ஆமா டீ சப்பாத்தி நீ ஈஸியா சொல்லுவியா? எவன் கடந்து இப்ப சப்பாத்தி மாவை பேசஞ்சு தேய்ச்சி உருட்டிட்டு கிடக்கா. ஏன் உனக்கு இட்லிக்கு கிரைண்டர்ல போட்டு மாவு அரைக்கிறதுக்கு அந்த கல்ல தூக்கிறதுக்கு மட்டும் ஆவி இருக்கு, சப்பாத்தி மாவு பேசுறதுக்கு ஆவி இல்லையாங்க? இட்லி மட்டும் தான் இருக்கு. திங்கன்னா தின்னுங்க, இல்லாட்டி பெசாட்டி கவுந்து அடிச்சு பாருங்க டீ. எவளையும் தாங்கிட்டுலாம் கிடக்க முடியாது. பாரு, ஒரே இட்லி இட்லின்னு அவிச்சு போடுறதுக்கு அந்த மாவு அரைக்க விடாம கிரைண்டர் ஒயரை கட் பண்ணி விடுதுனா இல்லையான்னு பாரு. ஏமா அடிக்கா? பரவே இவ்வளவு திமிராட்டி கிரைண்டர் ஒயரெல்லாம் கட் பண்ணி விடியானா? ஏன் சரசு ஏன் அப்படி பிள்ளையில போட்டு அடிச்சிட்டு கிடக்க? எல்லாம் நீங்க கொடுக்க செல்லனா. எவ்வளவு திமிரல பேசா? ஒரு பொருளோட மதிப்பு தெரிஞ்சு அப்படி பேசுவாளா? நீ ஏன் ஓயாம மாவுன்னு அரைச்சிட்டு கிடக்க? பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டுக்கு, எது பிடிக்காத செய்ய வேண்டியதானே? இது ஒண்ணும் ஹோட்டல் கிடையாது. நினைச்சதெல்லாம் கொண்டு வந்து தாரதுக்கு. எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதான் செய்வேன். ஒரு உதவியாவது செய்தால்வளா 2 பேரும்? எப்ப பார்த்தாலும் போன பார்க்க வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, பள்ளியத்துக்கு போக வேண்டியது, எழுத வேண்டியது, தூங்கிட வேண்டியது. ஒரு வீட தூக்கல்வளா, ஒதுங்க வைக்கல்வளா, பாத்திரம் கழுவல்வளா, வாச தூக்கல்வளா ஒண்ணு கிடையாது. ஒரு தோச்சு வச்ச துணியை காயப்பட சொன்னா கூட நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன்னு ஒரே சண்டை. எல்லா வேலையும் நான் பார்த்து இவளுக்கு வகை வகையா செஞ்சு வேற கொடுக்கணுமா? கொஞ்சமாவது உதவி பண்ணா வச்சு சரி நம்ம பிள்ளைகளும் ஓரளவுக்கு உதவி பண்ணுதா, நம்ம ஏதாவது செய்வோம்னு தோணும் எனக்கு. எல்லா வேலையும் ஏன் தலையில தான். பெரிய குபேர வீட்டு பிள்ளைகள் கூட இப்படி இருக்காதுவோ. சின்ன தட்டை எடுத்து வைக்க மாட்டேங்கல்வே. கையும் காலும் நோவுது எல்லா வேலையும் பார்த்து பார்த்து. இதுல இவளுக்கு வகை வகையா செஞ்சு வேற வைக்கணுமா? என்ன சரசக்கா சத்தம் வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குது, சண்டையா படுதியே? பாரு சின்ன பொண்ணு, வீட்ல இட்லி வச்சு வச்சிருந்தா எனக்கு இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், சப்பாத்தி சுடு, ரொட்டியை சுடுங்கல்வே. வீட்ல இருக்கதே திங்கலாம்ல. ஒரு உதவி பண்ண மாட்டேங்கல சின்ன பொண்ணு. சாயந்தரம் ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்து துணியை காயப்படுறதுக்கு மாடிப்படி ஏறி இருக்கேன், முட்டுக்கெல்லாம் நோவுது. கொஞ்சமாவது ஈவுதாவது இறக்க இருக்கான்னு பாரு அவளுக்கு. யாமக்கலே அம்மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல. ஏத்தே, எங்களுக்கு ஸ்கூல்லயே ஒரு பாடி எழுத வேண்டியிருக்குதே. இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாமும் வந்துடும். நாங்க அங்கேயும் டீச்சர்ட்ட அடி வாங்கிட்டு ஏச்சு வாங்கிட்டு வரோம். இங்க வந்தா இவளும் ஏசுதான் அடிக்க. நாங்க என்னதான் செய்யட்டும்? ஆமா, பத்தா குறைக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே இட்லியும் தோசையுமா தான் இருக்கு வீட்ல. பாவம்க்கா பிள்ளைகளும் என்ன செய்யும்? அதுவளுக்கு இப்போ படிப்பு வேற டென்ஷனா இருக்கும். ஒரே எக்ஸாம்னு போட்டு படா படுத்துவாவ. எனக்கு கையும் காலும் இரும்புலயே செஞ்சிருக்கு சின்ன பொண்ணு. சரி நம்ம அம்மா ஏதோ செஞ்சு தரல சாப்பிடுவோம்னு நினைக்கணும். பிள்ளைகளானது ஏதோ செஞ்சாலும் குறைதான் பேசியல்வ பாத்துக்கோ. சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டுல இருக்க தண்ணி தான் இவ்வளவு பேச போகுது கேட்க போகுது. அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அதுவும் நினைச்ச மாதிரியா இருக்க முடியுது? நான் என் கதையே பாருங்க, இப்படித்தான் நானும் எங்க அம்மா வீட்டுல அதிகாரம் பண்ணிட்டு கிடந்தேன். இப்ப என்னடானா ஒன்னும் பேச வழி இல்ல. இன்னைக்கு பொங்குன சோறு மத்தியானமே சரியா போயிட்டுக்கா. மாவு வாங்கலான்னு மாயாண்டி என்ன கடைக்கு போனா அவ வீட்டுக்காரி இன்னும் வரல பாத்துக்கோங்க. தங்கச்சி கல்யாணம் வீட்டுக்கு போனவா. அந்த அன்னைக்கு வெக்குன்னு வடக்கு தெற்கு ஓடி இருக்கேன். அங்க ஒரு நிமிஷம் காலியா போயிட்டு. ஐயே மாவு கலையட்டும். ஆமாக்கா, அதான் நான் என் மாமியாட்ட சொன்னேன். எத்த இன்னைக்கு மாவு இல்ல, இட்லி தோசை ஒன்னும் பண்ண முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டுக்கா. ஒரே ஏச்சு வேலை. மவங்காரன் தூங்கி தூங்கி நேராக்கிட்டாரு வேலைக்கு போவேன். அதுக்கும் நான் தான் காரணம்னு ஏசிட்டு கிடக்கா. அந்த அன்னைக்குல நான் சொன்னேன் மாவு கிடைக்கலன்னு என்னத்த செய்ய, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா கேட்க மாட்டுக்கு. சரசு வீட்டுக்கு போய் ஒரு 2 கரண்டி மாவாவது வாங்கிட்டு வந்து எனக்கு தோசையாவது இட்லியாவது அவிச்சுதான்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு பாத்துக்கோங்க. எப்பா நல்லா இருப்பியத்தே, அந்த மாவு சட்டியை தூக்கிட்டு போயிருந்தே. அது வீட்டுல இருக்குன்னு விளங்காது. யாமக்களே ஆமாத்தே, அந்த மாவு சட்டி கிரைண்டர் எல்லாம் இருக்க போய் தான் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் மாவை அரைச்சு வச்சிருதா. நீங்களாவது சப்பாத்தி குருமான்னு என்னத்தையாவது பண்ணுதியே. எங்க அம்மா அதெல்லாம் பண்ணியே 1 மாசம் இருக்கும் பாத்துக்கோங்க. முடிய மாட்டுக்கலாமா? அவளுக்கு வயசாகுது, நீங்க பெரிய பிள்ளைகளா இருக்கியா, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம். சரி உங்களுக்கு படிப்பு இருக்கு, அவ என்னைவாவோ கொஞ்ச நாள் படிப்பு முடியாத வரைக்கும் அம்மா என்ன செஞ்சு தந்தாலும் சாப்பிடுங்க. நீங்க பெரிய பிள்ளைல ஆயிட்டியா, இனிமே நீங்களே உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தின்னுக்கிட வேண்டியதானே? எக்ஸாம் முடியவும் 1 மாசம் லீவ்ல இருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்களே செஞ்சுக்கோங்க. சரிதானா? நல்லா செஞ்சால்வளே. ஒரு உப்புமா கிட்ட சொன்னா அடிப்படையை ரணகணமாக்கி போட்டுருவாங்க. அடுத்து எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலையா போயிடும். இவ்வளவு வேலையா நம்பி அடிப்படையில விட்டனையே ஏன் தலைதான் உருணும். ஏம்மா உனக்கு என்னதாம்மா பண்ணணும்? நாங்க வேலை செய்யணும்னு சொன்னாலும் ஒரு வேலைக்கு 2 வேலையை ஆக்கிடுவோங்க. செய்யாம இருந்தாலும் செய்ய மாட்டேக்கான்னு போட்டு அடிக்க. நீங்க அடிப்படையில வந்து ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். டீ ஒரு தோசையை சுட்டியெல்லாம் ஒரு இட்லி வச்சியெல்லாம் அதோட நின்னுக்கோங்க. நீங்க வேற எதுவும் அடிப்படையில செய்ய வேண்டாம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே துவைக்கலாம். டீ அதை துவைக்கலாம், துவைச்ச துணியை கொண்டு போய் காயப்படலாம், காஞ்ச துணியை மடிச்சு வைக்கலாம், வீட்டை ஒதுங்க வச்சு தூக்கலாம், வாச தூத்து தொளிக்கலாம். எம்பிட்டு வேலை இருக்கு. இப்படி குட்டி குட்டி வேலையா செய்யலாம்ல, அது கூட செய்யட்டா இப்படி. ஒவ்வொரு வீட்டுல போய் பாருங்க டீ, பிள்ளைகளை துவைச்சு காயப்பட்டுருந்தாங்க. அவ்வளவு வேலை பார்க்குவோம். பிள்ளைகள் சுவார் பங்கி குழம்பு கறின்னு வச்சிருந்தோம். உட்கார்ந்த இடத்துல இருந்து பீடி மட்டும் தான் சுத்துதல்வா. பிள்ளைகள் தான் வீட்டு வேலை அம்பட்டையும் பாக்கு. உங்களுக்கு என்ன முதலையே அப்படி செஞ்சிருக்கணும். செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டோம்னா அது ஏன் தப்பு? நீ பேர்வாதி மாவரைச்சேதான் வீணா போற. அதை மட்டும் அரைக்காம இரு, நீ நல்லா இருக்கலாம். ஆமா, குழவிக்குன்னு தூக்கி தூக்கி குறுக்கொலிக்குன்னு படுத்துக்கிடுத. ஓயாம அதை அரைச்சிட்டு கிடக்க. பாத்தியா சின்ன பொண்ணு என்னமெல்லாம் பேசியால் வந்து. அதுக்கு இல்லக்கா, என் மாமியார் வீட்டுல இருந்து வரையில என்கிட்ட என்ன சொன்னதுங்க, சரசு கட்டுக்காரி, வாரத்துக்கு 2 நாள் மாவரைச்சிருவா, அவளை போற கட்டா கழிக்க முடியாது, உன்னைய மாதிரிலாம் அவ கிடையாது, நீ தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு என்னை யோசிச்சு. இங்க வந்து பார்த்தா பிள்ளைகளு நீ மாவே அரைக்காத, குழவிகளை தூக்கி தான் எங்களை இந்த பாடுபடுத்துத, பெசாட்டி இருங்குவோல்ல. அதான் யோசிக்கேன் பிள்ளைகள் மனசு எப்படி இருக்கு, என் மாமியா மனசு எப்படி இருக்குன்னு. அண்ணன் என்ன ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துருக்காவோ? நமக்கு பேச வழி இல்லம்மா. எங்கிட்டு பேசினாலும் நமக்கு அடிதான் விழ போகுது. அதான் கம்முன்னு பேசாட்டி அமைதியா உட்காந்துட்டேன். ஆமா, இவனை அடிச்சு கொல்லியாவே தினமும். அப்படித்தான்
எம்மா தெரியாம சொல்லிட்டம்மா, அவ கேட்டாலன்னு பேச்சோட பேச்சா சொல்லிட்டேன். ஏக்கா விளையாட்டுக்கு பேசாவுக்கா விடுங்க. ஆமா அவ விளையாட்டுக்கு சொல்றாரு, பூரா வினயம் தான், விளையாட்டுல அங்க ஒண்ணும் கிடையாது. சரி சின்ன பொண்ணு, ஏன் தலையெழுத்த பேசினா காலம் பூரா பேசணும், இன்னைக்கு பேசி வாயாது நாளைக்கு பேசி வாயாது. இருந்த மாவத்தனி இட்லியாவே ஊத்தி வச்சுட்டேன் சின்ன பொண்ணு, இட்லி எடுத்து தரேன், கொண்டு போய் சித்திட்ட கூட என்ன. சரிக்கா, அப்போ ஒன்று செய்வோம். நான் வீட்டில் சப்பாத்தி குருமாவும் பிள்ளைகளுக்கு கொண்டாரேன். இட்லியை கொண்டு போய் என் மாமியாட்ட கொடுத்துருந்தேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ வேற ஏதாவது பண்ணி கொடுத்துக்கிடுவா பிள்ளைகளுக்கு. ஏம்னே எங்க வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்தானே பிள்ளைகளுக்கு. அதுக்கு இல்லம்மா, நீயே அத்தைக்கு செஞ்சு கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, அதான் சொன்னேன். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாலும் என் மாமியா ஒன்றும் சொல்லாது. ஏக்கா அப்படி செஞ்சிருமா? சரி சின்ன பொண்ணு, இவளுக்கு தலைக்கு 2 மட்டும் கொண்டு வாங்க, நிறைய கொண்டு வந்துடாத, திங்க மிட்டாள்வோ. சரிக்கா. நீ இப்ப தம்பிக்கு செஞ்சு கொடுத்துட்டா உனக்கு மட்டும் தானே இருக்கும். இல்லக்கா, மாவு நிறைய தான் பிசைஞ்சிருந்தேன். மிச்சத்தை தூக்கி பிரிச்சுக்குள்ளதான் வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பிள்ளைகளுக்கு கொண்டு வரதுனால அதை போட்டு கொண்டு வந்துருவேன். இப்போ இதுக்கு நான் பிசைய போறேன். ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு தான். நீங்க இப்போ இட்லியை கொண்டாங்க, என் மாமியாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அது சாப்பிட்டுட்டு கிடக்கும். அந்த அன்னைக்கு நான் சப்பாத்தியை போட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வரேன்னா. சரி அப்ப அப்படியே செய்வோம், நான் போய் இட்லி எடுத்துட்டு வரேன். இந்தா சின்ன பொண்ணு. ஏக்கா நிறைய இருக்கும் போலயே, கொஞ்சமா தங்களே. ஒரு 5 இட்லி தான் வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு, பெரிய ஆள் பத்தியா, கூட 2 சாப்பிடுவோம். ஏக்கா என் மாமியார் ராத்திரிக்கு 3 இட்லி தாங்க சாப்பிடுவோம். எடுத்துட்டு போ சின்ன பொண்ணு, வேணா சாப்பிட்டுக்கிடுவாவே. இருந்து 3 இட்லியா கொடுத்து விட, சின்ன பிள்ளைல சாப்பிடுதானக்கா, ஒரு 5 இட்லி இருந்தா கூட ஒரு சாப்பிட்டுக்கிடுவாவே. சரி கொண்டாங்க. சரிக்கா, நான் இதை போய் என் மாமியாட்ட கொடுத்துட்டு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு 1 நிமிஷம் கொண்டு வந்துருது என்ன. ஏத்தே எங்களுக்கு ரொம்ப எல்லாம் பசிக்கல, எழுதிக்கிட்டு தானே இருக்கோம். நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கொண்டு வாங்க போதும். சரி மக்களே, வரேன்ன. ஏன் சரசு, அவ அந்த அத்தைக்கு இட்லி கேட்டு வந்தா, அதை மட்டும் கொடுத்துட்டு விட்டுருக்கலாம்ல. தேவையில்லாம ஏன் அவளை சப்பாத்தி எல்லாம் கொண்டு வர சொல்ல? பாவம், ஒரு வேளைக்கு 2 வேளை அந்த பிள்ளைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, அது நாங்க எங்களுக்குள்ள எப்பவும் கொடுக்கறது வாங்குறதுதான். நீங்க அதெல்லாம் தலையிடாதீங்க. உங்களுக்கு இட்லி வேணுமா சப்பாத்தி வேணுமா? எனக்கு 2 இட்லி போதும் தாயா, வேற ஒன்றும் வேண்டாம். சரி அப்ப சாப்பிடுவாங்க, அவளை எழுதிக்கிட்டு எடுப்பாளுவோ. சரி அச்சி, இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. கூட்டிட்டு வா. சரிங்க. ஏக்கா வீடெல்லாம் நல்ல பெரிய வீடா தான் இருக்கு, பிறவியா உன் மாவன் வேண்டாம்னா? அது அம்டி எனக்கும் தெரியல, நல்லா தானே இருக்கு, என்னத்துக்கு இந்த பையன் வேண்டாம்னு சொன்னான்? ஏ டீ மகா, என்னாச்சி, வா உள்ள போவோம். வாரம் டீ. ஆமா, வீடெல்லாம் நல்ல பெரிய வீடா தான் இருக்கு, உங்க அப்பா இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு மாட்டி வேண்டாம்னு சொன்னா? அப்பா கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லவும் சரின்னு தான் ஆச்சியே சொன்னாவோ. சரி, அடுத்து நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன்னா, இங்கே கூட்டிட்டு வந்தப்போ எங்க மாமா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு அத்தைகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்தாவோ. அதோட அத்தைக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஏற்கனவே ஏதோ பிரச்சனையா. என்ன பிரச்சனையாம் டீ? உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாவும் அப்பாவும் நைட் இங்கே பெரியப்பா வீட்டு போயிட்டு இருந்தாவுல்ல, அப்போ வீட்டில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாவோ தெரியுமா? ஒரு பொம்பளை பைக்குள்ள வந்து விழுந்துட்டு போலீஸ்காரி ஏசிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவோ தெரியுமா? ஆமா, அவ அத்தையை பற்றி தான் சொல்லியிருக்காவோ. அது அவன் வேற எப்படியோ லாட்டி சொன்னான், பணம் பறிக்கிறதுக்காண்டி வண்டியில வந்து விழுந்துட்டா அப்படி இப்படின்னா. அதான் அப்பா இப்படிதான் அத்தையை தப்பா நினைச்சிருக்காவோ. எங்க அத்தை காசு பணத்துக்கு ஆசைப்படுறது ஆளே கிடையாது. அதோட மாமா அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு சண்டை போட்டதை பார்த்துதான் அப்பா வேண்டான்னு சொன்னாவோன்னு நான் இவகிட்ட சொன்னேன். அத்தையே அப்பதான் தம்பி கோவப்பட்டிருப்பானே. அவ கோவம்லாம் படலாச்சி, அவ அப்பா கிட்ட எடுத்து சொல்லியிருக்காவோ. அதுல இருந்தே மாமா குடிக்கவே விட்டுட்டாவலாம். அதுக்கப்புறம் தான் மாமாவும் இவளுமா சேர்ந்து நம்ம கடையில வந்து அப்பா கிட்ட பேசியிருக்காவோ. அப்பா பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அனுப்பிட்டாவலாம். அதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லைன்னு இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டோம். உங்க அப்பா இது எதுவுமே என்கிட்ட சொல்லலட்டி, ஒரு வார்த்தை சொன்னோம்னா தான் நான் முன்ன நின்று நடத்தி வச்சிருப்பேனே. சரி போ, நடந்தது நடந்துட்டு போகுது. இப்போ என்ன உன் மாமியா கோவமா இருக்காளோ? ஆமா, எங்க அத்தை மட்டும்தான் கொஞ்சம் கோவமா இருக்காவே, ரொம்ப பேச மாட்டாவே, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவ கோவம் ஒண்ணுமே கிடையாது. நீ அதை மட்டும் கண்டுக்கிடாத என்னாச்சு. எங்க மாமாலாம் நல்ல குணம், என் வீட்டுக்காரர் என்னை நல்லா தான் பாத்துக்கிட்டாவோ, அத்தை என்ன நல்லா பாத்துக்கிட்டாவோ, எனக்கு நல்லா சமையல்லாம் பண்ணி வைப்பாவோ, ஆனா பேச மட்டும் மாட்டாவோ. சரி உள்ள வந்து பாக்கேன், எப்படி இருக்காளோ எப்படி பேசாலோ மாமியான்னு தெரிஞ்சுக்கிடுதேன். ஓ மாமனார் குடிப்பாரோமா? இல்ல ஆச்சியோ, எப்போ அந்த விஷயத்தால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே மாமா அந்த பழக்கத்தை விட்டுட்டாவே. இப்போ இனி அப்பா மாதிரி பாத்துக்கிட்டதாவோ. நம்ம வீட்டுல எங்க அப்பா எப்படியோ அப்படிதான் எங்க மாமாவும். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு மக்களே. சரி உள்ள வாச்சி, வாசல்லே வச்சு பேசிட்டு இருக்க பேரு. வார மக்களே. ஏச்சி இங்கே இருந்துக்கோ, நான் சேலையை மட்டும் மாத்திட்டு வரேன்னு, பட்டு சேலை பத்தியா கசகசன்னு இருக்கு. சரி மக்களே, மாத்திட்டு வா. இருந்துக்கோங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுவேன்னு. ஏக்கா பிள்ளை நகையெல்லாம் நிறைய போட்டிருக்க மாதிரி இருக்கக்கா, நம்ம வீட்டுல போட்டதா? இல்லையாட்டி, நம்ம வீட்டுல இருந்து ஒரு போட்டு தங்க கூட இந்த பிள்ளை போட்டுட்டு வரல. சேலை நகை எல்லாத்தையும் மண்டபத்திலேயே வச்சுட்டு வந்துட்டா. அப்ப அந்த பையன் தான் வாங்கி போட்டிருப்பான் போலக்கா, அம்பிட்டு தங்கம் பாத்தியா? நானும் கவனிச்சேன். சரி நகையை பத்தி ஒன்றும் கேட்கண்டான்னு விட்டுட்டேன். எம்மா எம்மா, மகாவோட ஆட்சி வந்திருக்காவுமா? வந்து அவ்வளோ ஒரு வார்த்தை வான்னு மட்டும் கேட்டுருமா? கடவுளே, நான் எவங்கிட்டையும் பேச விருப்பம் இல்ல, வந்த உலகை வான்னு கேட்க நிலைமையிலையும் நான் இல்லை. ஏம்மா பாவம்மா, அந்த 2 ஆட்சியும் மகா நல்லா இருக்காளோ இல்லையோன்னு கவலையோட வந்து பார்க்க வந்திருக்காவோ. ஒரு வார்த்தை வான்னு மட்டும் கேளுமா. அவங்க 2 பேரும் அவ அப்பா மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இல்லம்மா.
நீ ஒரு வார்த்தை வாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு திரும்பவும் இங்கே வந்து உட்காந்துக்கோமா. ப்ளீஸ்மா. வயசானவோ யார் மனசும் கஷ்டப்படுத்துத மாதிரி நீ என்னைக்கும் நடந்துக்கிட மாட்ட. பாவம் அவங்க வயசானவங்க, பேத்தி நல்லா இருக்காளோ இல்லையோன்னு கவலையோட வந்து உட்காந்துருக்காங்க. நான் போய் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், வா அண்ணா. ஏச்சி காப்பி போட்டு கொண்டுட்டா? வேண்டாம் மக்களே, வீட்லயே காப்பி குடிச்சிட்டு தான் கோயிலுக்கு வந்தோம். இரு டீ சித்த பேசுவோம். ஆமா ஏட்டி, நீ நகை நட்டு ஒண்ணு கூட எடுத்துட்டு வரல, எல்லாமே கலட்டி மண்டபத்துல வச்சுட்டு போயிட்டேன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. பிறகு நகை நட்டெல்லாம் போட்டிருக்கியே, யாருக்குள்ளது டீ? உன் மாமியாருக்குள்ளதா? அது எங்க அத்தைக்குள்ளது இல்லாச்சி, எனக்குன்னு தான் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருக்காவே. இந்த டீ சொல்லியா? நிஜமாவா? பரவாயில்லையே, இந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்ச பொண்டாட்டிட்ட ஒவ்வொரு நகையா வாங்கி அடமானம் வச்சுட்டு தெரியுதவனுக்கு மத்தியில பேர பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆவல, அதுக்குள்ள நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காவல. ஆமாச்சி, இங்க கல்யாணத்தன்னைக்கு எனக்கு நகையெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் தாலியே கட்டினாவே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. உனக்கு நகை வாங்கி போட்டா பொங்கதை தாண்டி இம்பிட்டு நகை போட்டுட்டு தான் தாலி கட்டுவேங்க அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்காரு உன் வீட்டுக்காரரு. என் மனசெல்லாம் குளிர்ந்துட்டுட்டி, என் பிள்ளை நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்குன்னு நிம்மதி வந்திருக்கு எனக்கு இப்போ. என்ன ஆச்சு? பேத்திட்டு என்ன பேசிட்டு இருக்கியா? சும்மா தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம், இருங்களே. இருக்கு. என்ன சொல்றா என்னை பத்தி? என்ன சொல்லுவா? என் வீட்டுக்காரர் தங்கம்டா. அது யாருமா உங்க அத்தையா? ஆமாச்சியா, இதான் எங்க அத்தை. எத்தே இவதான் எங்க ஆச்சி. வாங்க. எப்போ வந்திய? இப்ப இந்த அம்மா வந்தோம். நல்லா இருக்கியா? இருக்கேன் ஏதோ. காப்பி போடுதேன், குடிங்க. வேண்டாம்மா, நீ கேட்டதே குடிச்சனக்கா இருக்கு. வீட்டுல இருந்து வரையிலேயே குடிச்சிட்டு தான் வந்தோம். எங்க வீட்டுக்குலாம் யாரும் வந்தா ஏதாவது கொடுத்துதான் அனுப்புவோம். தண்ணி கொண்டாரேன், இருங்க. வாங்க வாங்க. எப்போ வந்தியா? 2 பேரும் இப்பதான் வந்தீங்களா? ஐயா, உங்களை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லையே, தெரிஞ்சவ மாதிரி பேசியல. யாச்சியோ, இவதான் எங்க மாமா. அப்படியா மக்களே? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், கடவுளேன்னு ஒரு குறை இல்லை நமக்கு. நீங்க அப்படியே வந்துட்டீங்களா? வாங்க சாப்பிடுவாங்க. ஐயா ஒண்ணு வேண்டாம் ஐயா, நீங்க கேட்டதே எங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. தண்ணி மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புதோம், நேரம் ஆயிட்டு. அதெல்லாம் கூடாது. ஏமா அவன் அப்படியே எனக்கு போன் போட்டு சொல்லிட்டான், 2 ஆச்சியும் வீட்டுக்கு வந்திருக்காவோப்பா, சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. நீங்க மாமாட்ட போன் பண்ணி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வச்சீங்களோ? ஆமா, என் வீட்டுக்காரி வீட்டுல இருந்து வந்திருக்காவோ, சும்மா அனுப்பலாமா? தடப்படலாம் விருந்து வைக்கேன்டா. ஆனா இப்ப எங்க அம்மா இருக்க இருப்புக்கு தடப்படலாம் இனியே போட்டு அடிக்க வேணா செய்வா. அதான் அப்பாவை கடையில வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சரியான கல்லை. நம்ம வீட்டுக்கெல்லாம் யாரு வந்தா சாப்பிடாம கை நினைக்காம எல்லாம் போக விட மாட்டோம். வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். இருக்கட்டியா, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இன்னொரு நாள் வாங்க சாப்பிடுவோம். அப்போ மணி 8 மணி ஆகுதுல ராத்திரி. சாப்பிட்டுட்டு இங்கே நாளை இருந்துட்டு காலையில போலாம். ஏத்தா அதெல்லாம் சரிபடாது, நாங்க இப்பவுமே கிளம்புதோம். அப்ப சாப்பிட்டாதான் அனுப்புவேன். மல்லியா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் எல்லாத்தையும் எடுத்து வை, சாப்பிட கூப்பிடு. வாங்க 2 பேரும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கேன், சாப்பிட்டு போலாம். ஏண்டாம்மா, நேரம் ஆகுதுல்ல, ஒரு வயசு சாப்பிடுறதுல என்ன நேரம் ஆயிட போகுது. வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போலாம். எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் எல்லாம் எடுத்து வைக்கேன். அந்த எடுத்து வை. இதுல இட்லி இருக்கு, ஆப்பம் இருக்கு, இடியாப்பம் இருக்கு. வயசானவ பத்தி பல்லு இருக்காது, சவி கேட்கணும், வாங்கிட்டு வந்தேன். தனித்தனியா எடுத்து வச்சிருன்னு. கொண்டாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சுல, பரவாயில்லையே. அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காள, நான் கூட எங்கன உள்ள உட்காந்துருக்காளோ, நம்ம தான் ஒரு 2 வரைக்கும் சமாதானப்படுத்தணும் போலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அம்மா கிட்ட சொன்னப்பா, ஒரு வார்த்தை வாங்கன்னு மட்டும் கேட்டுருமா அப்படின்னு. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவள வாங்கன்னு கேட்காம அம்மாவுக்கு இருக்க முடியாது பத்தியா, அதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தா. அந்த அன்னைக்கு நீங்களும் வந்தீங்களா, நல்லதா போச்சு. ஆச்சி வாங்க போவோம், சாப்பிடுவோம். மர்மல உனக்கு காளான் ஃப்ரை கட்டுந்தல, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி மாமா. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆச்சி 2 பேரும் கூட்டிட்டு சாப்பிடவா? சரி மாமா. யாச்சி பாத்தியா, எனக்கு ஏதாவது கவலை கஷ்டம் இருக்கா பத்தி அந்த வீட்டுல? ஆமாட்டி, என் தங்கம் அவளை நீ நல்லா இருக்கணும். உன்னைய நினைச்சு எப்படி அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா? இனி எனக்கு கவலையே இல்லை, என் பிள்ளை நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. எங்க அத்தைக்கு என் மேல கோவம் இருந்தாலும் எப்படி தன்மையா பேசாவ பத்தியா? ஆமாட்டி, நான் கூட விடாச்சு எனக்கா வெடுன்னு நிப்பா போல. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிடணும், நம்ம பிள்ளை வாழ்க்கையில நம்ம எதுவும் பேசிடக்கூடாதுன்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்கோ. ஆனா நல்லா அமைதியா பேசிட்டு போயிட்டால, நல்ல பொம்பளை. மனசுக்குள்ள கோவம் இருந்தாலும் வந்த ஓட்ட அதை காட்டக்கூடாதுன்னு மறைச்சு அமைதியா பேசிட்டு போயிட்டா. நான் சொல்லுன்னு கேளுமக்கா, உன் மாமியா கூட குறையா பேசினாலும் நீ அமைதியாவே இருந்துக்கோ. என்னம்மா, உன்னைய தாங்குன்னு தாங்குத வீட்டுக்காரன், உனக்கு வேணுங்கதெல்லாம் வாங்கி தர மாமனாரு. இப்படி ஒரு நல்ல குடும்பம் இருக்கும்போது மாமியா கூட ஒரு வார்த்தை பேசினாலும் கூட கண்டுக்காத மாதிரி அப்படி அமைதியா இருந்துக்கோ. என்னம்மா? சரியாச்சி. நான் இதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் மகா, நம்ம யாருக்கு எந்த கருதலும் பண்ணலக்கா, நம்ம பிள்ளை நல்ல குடும்பத்துக்கு தான் போயிருக்கும், கவலைப்படாதுன்னு. ஆச்சி தான் கேட்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தா பாத்துக்கோ. இனி அழாத என்ன, வீட்டுக்கு போனது உன் அவங்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்லு, உன் பிள்ளை நல்லா தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா உனக்கு மேல அம்மாவும் அப்பாவும் என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாவோ, வெளியில காட்டிக்கிட மாட்டாவோ. நீ இதை போய் சொன்னேன்னு அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி மக்களே, கண்டிப்பா சொல்லுதேன். மகா என்ன வாருங்க. ஏச்சியா வாங்க, 2 பேரும் சாப்பிடுவோம். சரி மக்களே. ஏன் தான் படின்னு சொல்லி அவ்வளோ தெரியல. ஸ்கூல்லையும் படிங்க, அவ டியூஷனையும் படிக்க சொல்லுதாவ. வீட்டுக்கு வந்தா அம்மா டிவி பார்க்க விடாம படிக்க சொல்லுதா. சவ எரிச்சலா வருது.
எவ்வளவு தான் படிக்க. மக்களே. எப்பா வச்சில வேலைக்கு போயிட்டு? ஆமாம்மா, இப்பதான் வரேன். நீ டியூஷன்லாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. எப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லையே மக்களே, நான் ஒரு ஆள்கிட்ட பேச போயிருந்தேன். நான் பேசிட்டு வரும்போது ஒன்னும் வாங்கக்கு நீ ஆமலையே, அந்தால வந்துட்டேன்னு. நாளைக்கு அப்பா ஏதாவது வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன், நீ பள்ளியிடம் போயிட்டு வரும் எடுத்து சாப்பிடுன்னு மக்களே. சரிப்பா. சாப்பிட்டியா நீ? இல்லப்பா, அம்மா இன்னும் ஒன்னும் தரல. ஒன்னும் தரலையா? மணி 9 மணி ஆக போகுது. சாந்தி, சாந்தி. இந்த வாரங்க. என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? 9:30 தான் வருவியா? அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டியா? அது இருக்கட்டும், இன்னுமா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கா? படிக்க பிள்ளைக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாதா? அலறாதீங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிய போகுது. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முந்தா நாள் வாங்கினா ரவை கிடந்ததுலாங்க, அதான் உப்பா கிண்டிக்கிட்டு இருக்கேன். உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, அதான் இன்னைக்கு ராத்திரி ஸ்பெஷல். மண்ணாங்கட்டி, ஏங்க உனக்கு கொஞ்சமாவது கூர் இருக்கா சாந்தி? ராத்திரி நேரத்துல யாராவது ரவை உப்புமா திம்பாவோலா? மேலனிக்கு வரும், தூங்கவே முடியாது. பகல்ல தின்னாவது பரவாயில்ல, காலை சாப்பாடுக்கு கொடுத்தா அதாவது சரிங்களா? ராத்திரிக்குமா இப்ப உப்புமா கிண்டிட்டு கிடக்க? அதுவும் போக பிள்ளை அதை சாப்பிடவே செய்யாது. எனக்கு ரவை உப்புமானா அறவே பிடிக்காது. இன்னைக்கு என்ன புதுசா அந்த உப்புமாவை கிண்டிட்டு கிடக்க? மத்தியானம் பொங்கனா சுவார் இருந்தா வை, அதை சாப்பிட்டு கொடுத்தா நாங்க 2 பேரும். நீ என்னத்தையும் தின்னு. சுவார் பொங்கினது மத்தியானமே சரியா போயிட்டுங்க. மாவு வாங்க வேண்டியதானே, இல்லாட்ட வீட்டுல அரைக்க வேண்டியதானே? கிரைண்டர்ல மாவு அரைச்சா புளிச்சு தூர ஊத்த வேண்டி இருக்கு. அதான் கடையில வாங்காம வாங்கிக்கிட்டு இருந்தோம். மாயாண்டி பொண்டாட்டி ஊருக்கு போனவா இன்னும் வரல. கிடைச்சா வடக்கு தரதான் கிடைக்கும். அவ்வளவு தூரம் போயெல்லாம் எனக்கு வாங்க முடியாது. அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சு இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு உப்புமா செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் உப்புமாவை மனுஷன் திம்பானா? அதை நீயே தின்னு. ஏன் ஒரு நாள் தின்னா என்னைக்கு குறைஞ்சிரா பெரிய? குறைதனோ கரைதனோ, உன் உப்புமாவெல்லாம் நான் திங்க மாட்டேன். நீ நல்ல சாப்பாடு செஞ்சாலே திங்க முடியாது. உப்புமாலாம் நல்ல சாப்பாடு செய்தவு செஞ்சாலே நல்லா இருக்காது. நீ செஞ்சது இன்னும் லட்சணத்துல இருக்கோ. ராத்திரி தின்னுட்டு நெஞ்ச கரிச்சிட்டு கிடக்கவானா? நீ கிட்டுன உப்புமாவே நீயே தின்னு. என் சட்டை பாக்கெட்ல ஒரு 50 ரூபா இருக்கு. நான் எனக்கு என் பிள்ளைக்கு 2 இட்லி வாங்கி நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். என்னங்க சொல்றியா? கடையிலே வாங்க போறிய? ஆமா, உன் உப்புமாவெல்லாம் எனக்கு தின்னுட்டு கிடக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. இந்த வார ஒரு நிமிஷம் பொறுங்க. இப்ப ஏன் பேசிக்கிட்டு இருக்கலையே அடுப்படிக்குள்ள ஓடுதா? ஒருவேளை வேற எதுவும் ரெடி பண்ண போறாளோ? பரவாயில்ல, நம்ம ஏசதுக்கும் கொஞ்சம் பலன் இருக்கு. எப்படி திட்டுனா வசமே வராது. இன்னைக்கு என்ன நம்ம சொன்ன உடனே வேற ஒரு சாப்பாடு செய்துட்டு போயிட்டா. என்னங்க என்ன சாதி, 100 ரூபாய் நீட்டுதா? அதான் கடையில வாங்கிக்கலாம்னு சொன்னீங்களாங்க, அதனாலதான் ரூபாய் எடுக்க போனேன். 50 ரூபாய் எங்க குடிக்கானு? 100 ரூபாயாவது வேண்டாமா? இதுக்கு தான் அவ்வளவு வேகமா நீ உள்ள போனியோ? நான் கூட வேற எதுவும் சாப்பாடு ஏற்பாடு பண்ண போறியோன்னு நினைச்சேன். 9 மணிக்கு மேல என்ன சாப்பாடுங்க செய்ய முடியும்? சரி, இப்ப கடையில வாங்கி திங்கணும்கிய கிண்டி வச்ச உப்புமாவை என்ன செய்வ? அத காலையில சாப்பிட வேண்டியதான். இது ராத்திரி கிண்டுன ரவ உப்புமாவை காலையில திங்கவா? அது கிண்டுன நேரத்துல தின்னாலே நல்லா இருக்காது. அதெல்லாம் நல்லா இருக்குங்க, நான் காலையில சூடு பண்ணி தரேன், நல்லா இருக்கும், சாப்பிடுவோம். இப்ப வேகமா கடைக்கு போப்பாருங்க. கடையில எல்லாம் தீந்துட்டுனா என்ன செய்ய? ரூபாயை வாங்கிட்டு கிளம்புங்க. கொண்டா. எனக்கு வந்து புரோட்டாவும் சிக்கன் கொத்தும். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, சரியா? எட்டி உனக்கு என்ன வேணுமோ அப்பாட சொல்லி வாங்கி தருவாவே. எப்பா எனக்கும் புரோட்டா, உரப்பு சால்னா நார்மல் சால்னா தனித்தனியா வாங்கிக்கோங்க. என்னப்பா எனக்கு உரப்பு சால்னா வேண்டாம். சரி மக்களே, அப்பா போய் வாங்கிட்டு வரேன்னா. சரிப்பா, சீக்கிரம் வாங்க, எனக்கு வயிறு பசிக்கி. நான் இப்போ வந்துருதே மக்களே. நல்ல அலைதா இருக்கு. இன்னைக்கு இந்த ரவை உப்புமாவு கிண்டாட்டா இன்னைக்கு கடையில ஒண்ணு வாங்கி தந்துட மாட்டாரு. போன மாசம் பொங்கலுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டது. ஒரு வாரத்துல ஒரு நாளாவது கடையில வாங்கி தரான்டா. நல்ல வேலை, வடக்கிற்கு மாவு வாங்க போயில பரோட்டா கடையில வாசனை வரப்ப இந்த யோசனை வந்தது. இல்லைன்னா இன்னைக்கும் கடையில ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒரே ஐடியா அடுத்த மாசம் தான் வாங்கி தரேன்னு இருப்பாரு. இவரையெல்லாம் இப்படி வாங்க வச்சாதான் உண்டு. பரவாயில்ல, நம்ம மாஸ்டர் பிளான் தான் நல்லா ஒர்க் ஆகுது. ஏம்மா அப்ப நீ வேணும்னே தான் ரவை உப்புமா பண்ணியோ? கடையில மாவு இருந்ததோ? யாத்தே இவ இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டா இருந்தா இது தெரியாமலாம் நான் வாட்டுக்கு புலம்பிட்டேன். இவன் ஐயாட்ட அப்படியே உண்மையை ஒப்பிச்சிருவாளே. இல்லம்மா, உனக்கு புரோட்டா நல்லா பிடிக்கும் பத்தியா, அதான் அம்மா இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இப்படி நான் பண்ணலன்னு வையேன், அப்பா வாங்கியே தர மாட்டாவே. அப்ப அடுத்த மாசம் தான் சாப்பிடணும். அதுக்காண்டி தான் அம்மா ஐடியா பண்ணி இப்படி வாங்க சொன்னேன். அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி அம்மா ஐடியா பண்ணா வச்சா மாவு இருந்து வாங்காம வந்தா அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாது என்னம்மா. பிறகு அடுத்த தடவை நெசத்திலே எப்படி நடந்தாலும் வாங்கி தர மாட்டாரு. ஒன்றும் சொல்ல மாட்டேனம்மா. சரிம்மா, சொல்ல மாட்டேன். ஏன் தங்க பிள்ளை, உனக்கு மட்டும் நாளைக்கு உப்புமா தராம மேகி கிண்டி தரேன்னா அம்மா. சரிம்மா. சரி, அப்பா கடைக்கு போயிட்டு வர நேராகும். அது வரைக்கும் படிக்க வேண்டியதை படிச்சு முடியும்னு அம்மாக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு பாக்கேன். சரிம்மா. எப்பா இந்த அப்பனுக்கு ஏன்ட்டு பேச பிள்ளைகள் இருக்க வீட்டில் மாமியாக்காரி இருக்க மாதிரி எதை பேசுறதா இருந்தாலும் அக்கம் பக்கம் பார்த்துலாம் பேச வேண்டியிருக்கு. பயிர் என்ன பசிக்கு தட்டோல கழுவி வைப்போம், வந்தவனே எடுத்து வச்சு சாப்பிடணும். சரி, எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். நேத்தெல்லாம் இந்நேரம் ஒரே அழுவையா அழுதுகிட்டு இருந்தேன். என் பிள்ளை எப்படி இருக்காளோ, என்னென்ன இருக்காளோ, சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ, கூட இருக்கவங்க பார்த்துக்கிட்டாங்களோ பார்க்கலையோ தெரியலையேன்னு குமுறிக்கிட்டு கிடந்தேன். மனசே பாரமா இருந்தது. அந்த அன்னைக்கு தான்
கோயிலுக்கு வந்தாது முறையிடுவோம். அந்த தெய்வம் எனக்கு கண்ணில் காட்டட்டும் என் பேத்திய. கண்ணில் காட்டாட்டாலும் எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போகணும்னு வந்தேன். நான் கும்பிட்ட தெய்வம் என்னைய கைவிடல. நல்ல குடும்பத்துல நல்ல முறையில வாக்கப்பட்டிருக்கா உன் பிள்ளைன்னு சொல்லி என் கண்ணில் காட்டிடுது. இனி எனக்கு என்ன கவலை? நல்ல மனசும் வயிறும் நிறைஞ்சுதான் வீட்டுக்கு போறேன். யாச்சியோ இன்னும் கொஞ்ச நேரம் இரு, இல்லாட்டா இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போயா? அதானே மருமா சொல்றதும் சரிதான். இங்க இருங்கணும்மா, நாளைக்கு போலாம்னா வீட்டுக்கு போய் இப்ப என்ன செய்ய போறிய? இல்லையா, சொல்லாம கொல்லாம வந்துட்டேன் பாத்தீங்களா? என் மவன் வேற என்னைய தேடிக்கிட்டு இருப்பான். இன்னும் வீட்டுக்கு போனோம்னா ஏசுவான். சொல்லாம கொல்லாம நீ வாட்டுக்கு போயிட்டா உன்னைய தேடிட்டு கிடந்தம்மா. போனையும் வீட்லயே போட்டு வந்துட்டேன். அதனால என்னாச்சு? என் நம்பர்ல இருந்து மாமாக்கு கால் பண்ணி தரேன், நீங்க மாமா கிட்ட பேசுங்க. இருக்கட்டியா, அடுத்த தடவை வரும்போது வந்து தங்கிட்டு போறேன் என்ன? இப்போ போயிட்டு வரேன் என்ன? ஏக்கா என்னப்பா பாத்தி? ஏக்கா பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல. நம்ம கோயில இருந்து மெனிக்கே அப்படியே பேரம் கூப்பிடுவோம், அப்படியே வந்துட்டோம். வழியிலையாவது என்னத்தையும் வாங்கியிருக்கணும், அதுவும் செய்யாம விட்டுட்டோம். ஒன்றும் வாங்குறதுக்கு தான் வழி இல்லாம போச்சு. 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி தின்னார் பூசி கையில ரூபா கொடுத்துட்டு வாக்க. அதுவும் சரிதான் மட்டி, நினைவே இல்லை பாரு எனக்கு. மகா பாப்பாத்தியாச்சு சொன்னனக்கா, போய் தின்னத்துக்கு அப்புறம் எடுத்துட்டா மக்களே. வேண்டாம். யாமலியா தின்னார் பூச வேண்டாம்ங்க. பெரிய ஆட்கள் தின்னார் பூசினா நல்லதுதானே நம்ம பிள்ளைகளுக்கு. அவோ தின்னார பூசை பத்தி பிரச்சனை இல்ல. தின்னார பூசி ரூபாயை கையில கொடுக்கணுங்க உள்ள, அதங்கதான் பிரச்சனையே. இவோ நல்லெண்ணத்தோட செஞ்சாலும் நாளைக்கு அவன் மாவே வாசல் வந்து நின்றுக்கிட்டு எங்க அம்மையை கூட்டு வந்து எங்க அம்மா கையில இருந்து பணம் பறிச்செல்லாம் நம்மகிட்ட ஏசுவாரு. அது தேவையா நமக்கு? ஏற்கனவே காசு கலைதாவோ, பணத்துக்கண்டி தான் என் மவளை கட்டிட்டாவோன்னு இல்லாதெல்லாம் பேசிட்டு அலைதாவோ. யாரும் 1 ரூபா கூட இங்க கொடுக்க வேண்டாம். உங்க மவனும் மருமவனும் தனியா வேற வீடு பார்த்து போய் இருந்தா ஒன்னாலும் பரவாயில்ல. ஆனா என் வீட்டுல இருக்க வரைக்கும் யார் வீட்டு காசும் 1 ரூபா கூட வாங்க கூடாது கையில. என்னாலலாம் அந்த அவ பேரை தாங்க முடியாது சொல்லிட்டேன். வெறும் தின்னார் வேணா பூசிட்டு போங்க, 1 பைசா கூட ரூபான்னு கொடுக்க வேண்டாம். அது எப்படிமா புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு வெறும் கையில தின்னார் பூச முடியும்? சரி போட்டும், இந்த சண்டையெல்லாம் முடியட்டும். சந்தோஷமா நான் என் பிள்ளைகளுக்கு தின்னார் பூசி நான் கையில ரூபா கொடுத்துக்கிடுதேன். என் பிள்ளை எங்க இருக்கோ எப்படி இருக்கோன்னு கவலைப்பட்ட எனக்கு உன் பிள்ளை நல்லா தான் இருக்கான்னு என் கண்ணில் காட்டின என் தெய்வம் இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கட்டும் சீக்கிரம். எல்லாரும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து இருக்கல, நான் தின்னார் பூசி என் பேரன் பேத்திகளுக்கு ரூபா கொடுக்கேன். சரி மக்கா, நாங்கள் போயிட்டு வரேன் என்ன? பார்த்து போயிட்டு வாச்சியோ. ஆச்சி ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோக்கு சொல்லியிருக்கேன்னு வரக்கானும் வாராங்களான்னு பார்த்துட்டு வரேன் சரியா? சரி பேர பிள்ளை. ஏம்மா என் அவன் இங்க வந்து என்ன பேசினானோ எனக்கு தெரியாதும்மா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. என் அவன் காசு பணம்னு எதுவும் தப்பா பேசியிருந்தாலும் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாது என்னம்மா. அவன் மேல இருக்க கோபத்தை என் பேத்தி மேல காட்டிடாத என்ன. நான் ஏன் மற்றவங்க மேல கோபப்பட போறேன்? என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு தான் இருக்கேன். அதுக்கு சொல்லலம்மா. என் அவன் காசு பணம்னு என்னமும் பேசியிருந்தாலும் மனசுல வச்சுக்கிடாது என்னம்மா. அவனை வளர்த்தது பூரா என் மாமியார் தான்மா. எங்க அத்தையும் இப்படித்தான் காசு பணம்னே பேசவோ அதே மாதிரி இவனும் வந்துட்டான். நானும் சொல்லி சொல்லி பார்க்க திருந்தே மாட்டுக்கான். கடைசியில பிள்ளை விஷயத்துல இப்படி நடந்துக்கிடுவான்னு நான் நினைக்கலம்மா. ஆனா என் பேத்தி அப்படி கிடையாது. என்னையே மாதிரி எந்த காசு பணத்தையும் பெருசா நினைக்க மாட்டா. அவளுக்கு நல்ல முறையில பேசி வச்சு இருந்தா ரொம்ப பிடிக்கும். உன் மனசுல காயம் இருக்கதான் செய்யும். பிள்ளை இப்படி ஏமாத்திட்டானேன்னு எல்லாருக்கும் உள்ளதுதான். அந்த பிள்ளைகள் பண்ணதும் நியாயம் கிடையாதுதான். ஆனாலும் ஒரே அடியா அதுபோல ஒதுக்கி வச்சிடாது என்னம்மா. அவளை பார்த்து இப்போ ஒரு மணி நேரத்துல எங்க அத்தை நல்லவோ எங்க மாமா நல்லவோ என் வீட்டுக்காரி என்ன நல்லா பாத்துக்கிட்டுதாவோன்னு தான் சொல்லுதா. அந்த அளவுக்கு நீ அவளை நல்லா தான் பாத்துக்கிட்டத இது வரைக்கும். அதனாலதான் பிள்ளை வார்த்தைக்கு வார்த்தை எங்க அத்தை என்ன பாத்துக்கிடாவோன்னு சொல்லியா. ஆனா என் மாவன் என்ன பேசினானோ அது உன் மனசை வாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அவன் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்காம மறந்துரு என்னம்மா. அவன் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு என் பேத்திட்ட கோவப்படாத என்னம்மா. என் வீட்டுல என் மருமவ என் பேத்தியை ஏசுனாலே ஏசாதம்மே. இங்க உங்க பேத்தியை யாரும் ஏசலையே. நீ ஏசுனா பேசுனன்னு சொல்லலம்மா. அவளை நீ பெத்த மவ மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்லியே. என் மவ பிள்ளைக்கு தான் என் பேத்தியை கட்டணும்னு ஆசைப்பட்டு நிச்சயதார்த்தம்லாம் வச்சோம். அது வரைக்கும் இந்த பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லியிருந்தானா நானே முன்ன நின்று நடத்தி வச்சிருப்போம்மா. வேண்டாம்னுலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொல்லாம விட்டுட்டா. இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. என் மாவா வீட்டில் கட்டி கொடுத்துருந்தா என் பிள்ளை எவ்வளோ சந்தோஷமா இருப்பாளோ அதே மாதிரிதான் இங்கேயும் சந்தோஷமா இருக்கா. எனக்கு என் பிள்ளைங்க கல்யாணம் வந்ததுல பரிபூரண சம்மதம் தான். நீங்க எல்லாருமே நல்ல குணமா இருக்கிய. என்னைக்காவது முன்ன பின்ன சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா பேசிட்டாலும் வச்சுட்டாலும் சின்ன பிள்ளை தானே போனா போதுன்னு விட்டுரு என்னம்மா. மறந்து மன்னிக்க தானம்மா வாழ்க்கை. உன் பிள்ளைகள் தானே ரெண்டும். இனிமே ஒரு வேலை சொல்லியல அவளுக்கு சரியா தெரியலனாலும் பொறுமையா சொன்னா தங்கம்மா கேட்டுக்கிடுவாம்மா. என் பிள்ளையே உன்னைய நம்பிதான் விட்டுட்டு போறேன். பாத்துக்கோ என்னம்மா. நாங்க போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டோங்க. ஐயா உங்களை வாயால எங்க அப்பா மாதிரி தான் எங்க மாமான்னு சொல்லுதா. அந்த அளவுக்கு நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. இப்போ போல எப்பவும் பிள்ளைல நீங்க பாத்துக்கிடணும் என்னையா. இதெல்லாம் நீங்க சொல்லணும்னே அவசியம் கிடையாதுமா. எங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. எங்க மருமோதான் எங்களுக்கு மாவா. நாங்க ஒரு குறை இல்லாம பாத்துக்கிடுவோம். கவலையே படாதீங்க. எங்களை விட எங்க மாவே நல்லா பாத்துக்கிடுவோம். இந்த வார்த்தை போதியா. வீட்டுக்கு வந்த மருமவள மவா மாதிரி நினைக்காமனு சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். இனி எனக்கு என் பிள்ளைய பத்தின கவலையே இல்லை. கடவுளே அவளுக்கு ஒரு குறை இருக்காதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு.
நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. எப்போ தோணாலும் சரி உடனே வந்துருங்க. ஒரு போன் அடிங்க என் அவனுக்கு, அந்த அன்னைக்கு அவன் வந்து உங்களை கூட்டிட்டே வந்துருவான். நீங்க வந்து பேத்தியோட இங்கேயே இருக்கலாம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சரியா, ரொம்ப சந்தோஷம். ஆச்சி ஆட்டோ வந்துட்டு வாங்க. என்ன வரேங்க. ஏம்மா போயிட்டு வரேன் என்ன? பார்த்து போயிட்டாங்க. ஐயா போயிட்டு வரோம். சரிம்மா. மகாமா ஆச்சியோ, அடுத்து கொஞ்சம் சீக்கிரமாவே என்னைய பார்க்கக்கு வான்னு ஆச்சியோ. வார மக்களே, இனி என்ன பிரச்சனை? ஆச்சி கெட்ட வந்து நீ பாத்துக்கிடுவேன் என்ன? ஆச்சி நீங்க இரு ஆச்சி, போவாத. நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன் மக்களே? உனக்கு இங்க என்ன குறை? உனக்கு எல்லாரும் இருக்காவோ இங்க பாரு ஆச்சி பாரு. உன்னைய பாக்கிறதுக்கு உன் மாமியாரு மாமனாரு உன் வீட்டுக்காரரு இத்தனை பேர் இருக்காவோ. இல்லாட்டி என் பிள்ளையும் என் மருமகளையும் நான் தானே பார்க்கணும். நான் இங்கனையே இருந்துட்டோம்னா அவளுக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவா? உன்னையும் உன் வீட்டுக்காரையும் உன் மாமனார் மாமியார பாத்துக்கிட்டுதாவோ. அப்ப என் மவளையும் மருமகளையும் நான் தானே பார்க்கணும். நான் இங்க இருந்துட்டோம்னா அவளை யாரு பாப்பாவோ? அழக்கூடாது மக்களே. சிரிச்ச முகமா ஆச்சியை போயிட்டு வான்னு சொல்லி நான் போயிட்டு வரேன் என்ன? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. ஏட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டி? போயிட்டு வா என் தங்க பிள்ளை. உனக்கு ஒரு குறை வராது மலோ, நல்லா இருப்ப. ஆச்சி போயிட்டு வரேன் என்ன? சிவா நீயும் கூடவே ஆட்டோல போய் ஆச்சியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வா என்ன? சரிப்பா. ஐயா அதெல்லாம் வேண்டாம், நாங்களே போயிருவோம். வண்டியில ஏற்றி விட்டா போதும். இருக்கட்டும் ஆச்சி, நானும் கூட வரேன். சரி அப்போ பார்த்துக்கிடுங்க. ஏம்மா பிள்ளைய நல்லபடியா பார்த்துக்கோ என்ன? போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஐயா வாரோம். சரிம்மா, நீங்களும் அந்த அம்மாவோட வரும்போதெல்லாம் கூட வாங்க என்ன? சரி எங்க பிள்ளைய பார்க்க நான் வராம இருப்பேன். நான் வருவேன், நானும் வரேன். மகாமா போயிட்டு வரோம். இப்போ சின்ன பிள்ளை கிடையாது, பெரிய பிள்ளை ஆயாச்சு. அத்தை கிட்ட கேட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கோ என்னம்மா? சரி ஆச்சி, போயிட்டு வரோண்ணா. சரி ஆச்சி, பார்த்து போயிட்டாங்க. ஏக்கா போமா? போவோம் டி. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. போயிட்டு வரோம். இப்பா நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தது என்ன? சரில, ராத்திரி நேரம் பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. ஏங்க என்ன சாப்பிடலையா? நேரம் என்ன நேரம் ஆகுது? பசியே இல்லை விஜி. வீட்லயே இருக்க பத்தியா சரியா பசிக்கவே மாட்டுக்கு. வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தாவது நல்லா பசிக்கும். அதோட அம்மையும் அங்கல. அம்மா வந்தானா அவ கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோன்னு பார்த்தேன். அவ இவ்வளவு நேரம் ஆகுது, எங்க போயிருக்கானே தெரியல. அதான் அந்த பாப்பாத்தியத்தை வீட்டுக்கு போனீங்களா? ஒன்னும் சொல்லலையாவோ? அவ வீட்டுல இல்ல விஜி. சேகர் பொண்டாட்டி தான் இருந்தா. கேட்டேன் ஏமா உங்க அத்தை எங்க அப்படின்னு. அவ சொன்னா என்ன எங்க அத்தையும் உங்க அம்மையுமா சேர்ந்துதான் கோயிலுக்கு போயிருக்காவோ அப்படின்னா. அவ சொல்லலே மணி 8 இருக்கும். மணி இப்போ 9:30 மணி ஆகுது, இன்னும் ஆளக்காங்கல அவள. வருவாவோ, எங்கேயாவது ஊரை சுத்திட்டு வருவாவோ. அவ வார வரைக்கும் இப்படி சாப்பிடாமலே இருக்க போறீங்களா? எனக்கு பசியே இல்லை விஜி. பாலை மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடலாமான்னு பாக்கேன். சும்மா கிடைங்க. உடம்பு என்னத்துக்காக? ஏற்கனவே மனசுல என்னமில்லாமோ ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப என்ன ஆகும்னு நானே திக்குன்னு இருக்கேன். இல்ல சாப்பாடு வேற அரைக்குறையா சாப்பிடுதுக்கா. பசிக்கலையே ஒரு 2 இட்லியாவது தோசையா தின்னுங்க. சரி கொஞ்சம் பொறு, எங்க அம்மா வந்துட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிடுதே. ஆமா, ஊர்ல இல்லாத அம்மை பொல்லாத அம்மை. ஆத்தாக்காரி இல்லாம இறங்காது தீவனம். பாத்து போங்க, நானும் போயிட்டு வரேன் என்ன? ஐயா வாசல் வரைக்கும் வந்துட்டிய. ஒரு எட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்களேன். இருக்கட்டாச்சி, இன்னும் கொஞ்சம் நாள் போனா எல்லாரும் சமாதானம் ஆயிடுவோம். அப்ப நான் வீட்டுக்குள்ள வரேன். சரியா? இப்ப நீங்க போயிட்டு வாங்க. சரியா, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். கடவுளேன்னு சீக்கிரம் எல்லா சண்டையும் சமாதானம் ஆனவும் 2 பேரும் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. பாப்போம். எங்களால உங்களுக்கு வீண் அலைச்சல். வீட்டிலே இருந்திருக்கலாம். நாங்களே அப்படியே ஆட்டோல வந்திருப்போம். தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கிய. இருக்கட்டாச்சி, இப்ப நான் திரும்ப ஆட்டோலயே வீட்டு போயிருவோம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேற உங்க 2 பேருக்கும் எப்போ பேத்தியை பார்க்கணும் தோணாலும் சரி, ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து கூட்டு போறேன். சரியா? சரியா. சரி ஆச்சி, அப்ப நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க ஐயா. சரி ஆச்சி, என்ன கிளம்பலாம். பாத்தியாக்கா, நான் சொன்ன மாதிரி நம்ம பிள்ளை நல்ல இடத்துல போய் கல்யாணம் முடிச்சிருக்கா. ஆமாட்டி, நீ சொன்னதுதான் நடந்திருக்கு. சரி போ, இன்னைக்காவது கவலைப்படாம படுத்து நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்தி. சரி டி, நான் வீட்டுக்கு போறேன். என் பேரன் பேத்தியெல்லாம் என்னை காணும்னு தேடி கிடப்பாவோ. போயிட்டு வா, காலையில வா என்ன? சரிக்கா. என்னல என்னைதிய வந்தாச்சா? எங்கம்மா போன? உன்னை எங்கெல்லாம் தேடி திரிய? ஏம்ல, நான் என்ன தொலைஞ்சா போறேன்? சின்ன பிள்ளையா தேடிட்டு இருந்தோம்ங்க. பிறகு பாப்பாத்தி சித்தி கூட கோயிலுக்கு போயிருந்திருக்க. போனவா இப்படி நேரமாவா கோயில இருப்ப? வீட்டுக்கு வரலாம்ல? கோயிலுக்கு மட்டுமல்ல போச்சு, அங்க ஒரு முக்கியமான வீட்டுக்கும் போயிருந்தோம். அதான் வாரத்துக்கு நேராயிட்டு. எங்க போனாலும் போன கையில எடுத்துட்டு போன்னு சொல்லிருக்கோம்லாமா. அது கையில இருந்ததுன்னா போன் அடிச்சு கேட்டிருப்பேன், நீ சொல்லியிருப்ப. நான் நிம்மதியா இருந்திருப்போம்ல. அவனே காணும் எம்பிட்டு நேரம் உட்காந்துருக்கேன் நான். சரி விடல, நான் வந்துட்டோம்ல. போனா தூக்கிக்கிட்டே எனக்கு அலைய முடியாது. அதை எங்கனையாவது வச்சு தொலைச்சிட்டு வந்துருவேன் தான். எடுத்துட்டு போகாம வீட்லயே போட்டு போயிருவேன். சரி வாமா சாப்பிடுவோம். ஏம்ல, நீ இன்னும் சாப்பிடலையோ? பசிக்கே இல்லம்மா, உன்னையும் காணுமா. சரி வந்த பிறகு சாப்பிடுமே அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன். போய் சாப்பிடல, இம்பிட்டு நேரமாவா சாப்பிடாம இருப்பேன்? நாமலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்ட? நான் என் பேத்தி வீட்டுல சாப்பிட்டுட்டு வரேன். பேத்தி வீடா? எந்த பேத்தி வீடு? எனக்கு எத்தனை பேத்தியில இருக்கா? இப்ப கல்யாணம் ஆகி போனல, அந்த பேத்தி வீட்டுக்கு தான் அவளை பார்க்க போயிருந்தேன். சாப்பிடாம அனுப்ப மாட்டோம்ட்டா, அந்த அன்னைக்கு சாப்பிட்டு வந்தேன்.
என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்ண, என் பேத்தி வீட்டுக்கு போனேன். என் பேத்தியை பார்த்துட்டு அந்த அன்னைக்கு அவ சாப்பிட சொன்னா சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்ப என்ன? உனக்கு எப்படிமா அந்த வீடு தெரியும்? நான் அதை பத்தி கேட்காத, அதை பத்தி பேசாத. அவ வீட்டுக்குலாம் நீ போக கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல. நீ எப்படி போன? உன்னை அந்த பையன் வந்து கூட்டு போனானோ? அது சரி, காசு பணம் எப்படி சுருட்டலாம் தானே அலைதான். இப்படியே குடும்பத்துல ஒவ்வொருத்தரா அவன் வீட்டு பக்கம் இழுத்தத்தானே சரியா இருக்கும். அதான் பிளான் போட்டு காய் நத்திட்டு இருக்கான். பாய முடியல. அந்த பையன் ஒன்னும் அப்படி தப்பான பையன் கிடையாது. அந்த குடும்பமும் ஒன்னும் தப்பான குடும்பம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? சும்மா சிரிச்சு பேசினாங்க நல்ல ஒண்ணு நம்பிடுவேன். நீ எல்லாம் உனக்கெல்லாம் வெளி உலகத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. ஆமா, நீ எல்லாம் தெரிஞ்சவன். போ அந்த அன்னைக்கு. 1000 இருந்தாலும் எங்களை ஏமாத்திட்டு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போனவா வீட்டுக்கு நீ போனது தப்புமா? இது நீ எங்களை மதிக்காத மாதிரிலாம் இருக்கு. யாரு? அவ தப்பு பண்ணிட்டு போனால? ஆமா, ஊரறி எங்களை கேவலப்படுத்திட்டு போயிருக்கா. நீ என்னடானா 2 நாள்லயே அவ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னு நாக்கும் செம்ம சொல்லுது. அப்ப நீ எங்களை எந்த அளவுல வச்சிருக்கான்னு இதுல இருந்தே தெரியுதுல்ல. என்னை விட அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா. என்னம்மா, யாரு வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனா அவ நல்லவா? நீ எப்போ வருவேன்னு உனக்காண்டி சாப்பிடாம கூட காத்திருக்க. நான் கெட்டவனா? பாய முடியல. என்னதுல வார்த்தைக்கு வார்த்தை தப்பு பண்ணிட்டா கேவலப்படுத்தினா அந்த பிள்ளைய மட்டுமே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் உன் மேல தப்பு இல்லையோ? நான் என்னமா தப்பு பண்ணேன்? அவளுக்கு நல்ல வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். கிழிச்ச நீ தான் அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. நான் என்னமா பண்ணினேன்? ஆமா, அந்த பிள்ளை நம்ம அப்பங்கிட்ட நம்ம மனசுல உள்ளதை சொன்னா நம்மள சேர்த்து வைப்பாம்னு நினைச்சு உன்கிட்ட சொல்லிருக்கு. ஆனா நீ என்னடானா அவகிட்ட சரின்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு உன் வில்லத்தனத்தை காட்டியிருக்க. ஸ்டேட்டஸ் இல்ல, காசு பணம் இல்ல, வீடு வாசை இல்லன்னுட்டு அந்த பிள்ளை விரும்பின பையனை விட்டுட்டு காசு பணத்துக்காண்டி தங்கச்சி மகனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிருக்க. அவன் உன்னைய நம்பிதானால எல்லா விஷயமும் சொல்லியிருக்கா நம்ம அப்பன் சேர்த்து வைப்பாம்னு. அந்த பிள்ளைகிட்ட நல்லவங்கனாக்கா நடிச்சு ஏமாத்தி கடைசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க நீ. அவன் என்னல செய்வா? மனசாட்சிக்கு துரோகம் பண்ண முடியாம தான் இப்படி ஒரு வழியாவது கல்யாணம் முடிப்போம்னு தப்பான முடிவு எடுத்திருக்கா. அவன் மேல தப்பே கிடையாது. என்னைய கேட்டா உன் மேல மட்டும்தான். நல்ல தவப்பம்னா தன் பிள்ளை மனசு போல எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு உன் சௌரியத்துக்கு நீ எல்லாத்தையும் அமைச்சிருக்கலாம்னு பாத்திருக்க. ஓஹோ, எல்லா விஷயத்தையும் அவன் உன்கிட்ட சொல்லிட்டான். என்ன இப்படி சொன்னா தானே அவன் நல்லவனாவும் நான் கெட்டவனாவும் உனக்கு தெரியுவேன். அந்த பையன் இது வரைக்கும் என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. உன் மாவா தான் அத்தனை விஷயத்தையும் என்கிட்ட புட்டு வச்சா. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த அவ்வளவும் அவ சொல்லிட்டா என்கிட்ட. நான் தான் அவளை ஏசினேன். உங்க அப்பனை நம்பி இவ்வளவு விஷயத்த சொல்லிருக்கேட்டி, இந்த கிழவிய நம்பி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் கூட முன்னு நின்று உன்னை சேர்த்து வச்சிருப்பேனே அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுதா, அப்பா மேல நம்பிக்கை வச்சு சொன்னேன், அப்பா ஒத்துக்கிடாம இப்படி பண்ணிட்டாவோ. உன்கிட்ட சொன்னா நீ என்ன செய்வியோன்னு நினைச்சுதான் ஆச்சு. உன்கிட்ட சொல்லலங்க. புருஷனும் பொண்டாட்டியும் கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு கடைசி அந்த பிள்ளை மேல பழிய தூக்கி போட்டி. என்ன, நாங்க ஒண்ணும் கள்ளத்தனம் பண்ணல. நீங்க தான் இப்ப எங்களுக்கு தெரியாம ஆடு பகை குட்டி உறவுன்னு உறவு கொண்டாடிட்டு வாரிய. நான் போகத்தாமலே செய்வேன். என் பேட்டி வீடு நான் போய் பார்க்கத்தான் செய்வேன். ஆமா, அந்த தரங்கட்ட குடும்பத்துக்கு நீங்க போயிட்டு வந்ததை பேச வேண்டியதான். எதுவிலே தரங்கட்ட குடும்பம்? காசு பணத்திலையும் வீடு வாசலையும் நகை நட்டுலையும் இல்ல தரம் நடந்துகிட்ட நடைமுறையில இருக்கு. அப்படி பார்க்கல இந்த குடும்பத்தை விட அந்த குடும்பம் பணக்கார குடும்பம்னு சொல்லலாம். வந்தவள மனுஷரா மதிச்சு வாங்கன்னு கேட்டு இருக்க வச்சு சாப்பிட வச்சு அனுப்புதா அவ மாமியா. இந்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரவும் வந்துடக்கூடாது. அன்னைக்கு உன் மோர தொங்கினும். வந்தவள வாங்க கூட ஒழுங்கா கேட்க மாட்டேன். அப்படி இருக்கல அவ மாமியா வந்துட்டாவள பெரியாள அப்படிங்கக்காண்டி வந்தவள வான்னு கேட்டு அனுசரிச்சு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா. அவ ஒசந்தவளா நீ ஒசந்தவளா? நீ பணக்காரியா அவ பணக்காரியா? குணத்துல அவ தான் பணக்காரி. ஆமா, அப்படியெல்லாம் பண்ணாதானே நீங்க இருந்து கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போய் கொடுப்ப. அதுக்காண்டி பண்ணிருப்பா. உன்னைய மாதிரி பணம் அலைத புத்தியெல்லாம் அவளுக்கு கிடையாதுல. பிள்ளைகளுக்கு தின்னாறு பூசி 100 ரூபா கொடுக்கணும்னு சொன்னதை கூட கொடுக்காதன்ட்டா. நான் அப்ப நினைக்கேன், ஒரு தின்னாறு பூசி கூட 100 ரூபா துட்டு கொடுக்க மாட்டேக்கால அந்த பொம்பளை அப்படின்னு. இப்பதான் தெரியுது எதுக்கு அப்படி பேசினானு. நீ இங்க வச்சே காசு பணத்து கலைதா பணம் காசு கலைதா அந்த குடும்பம் தரங்கட்ட ஒண்ணு பேசுறியே. பிற அவ வீட்டுல போய் நீ என்னென்ன ஆட்டம்லாம் ஆடி இருப்ப. அவன் மானசில நீ என்னென்ன கேள்வி கட்டியாது எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைய ஒரு தின்னார் பூசி கூட ரூபா கொடுக்க கூடாதுட்டா. நீ நினைக்க மாதிரி அந்த குடும்பம் ஒன்னும் காசு பணத்து கலையிற குடும்பம் கிடையாதுல. தங்கமான குடும்பம். என் பிள்ளை நல்ல குடும்பத்துலதான் வாக்கப்பட்டு போயிருக்கா. ஆமா, அந்த பையன் நல்லவன் நடிச்சு என் முதல்ல அவளை ஏமாத்துனா இப்ப உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். யாருல ஏமாத்துதவன்? நம்பி வந்த பிள்ளைக்கு கழுத்து நிறைய நகை நட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மள தாலியே கட்டியிருக்கான். ஏமாத்தணும்னு நினைக்க எவனும் இந்த அளவுக்கு நாணயமா நடந்துக்கிட மாட்டான். கல்யாணம் ஆகி வர பொண்டாட்டி போட்டு வந்த நகை பத்தாதுன்னு மேற்கொண்டு 10 பவுன் அடிச்சு பத்தி வாங்கிட்டு வான்னு அனுப்புது. இந்த காலத்துல அவன் ஒரு பொட்டு தங்கம் இல்லாம போன போதுன்னு அவ கழுத்து நிறைய நகை நட்டை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டியிருக்காம்ல. முட்டை கழுத்தோட அவள் நிக்க விடல. உனக்கு தமிழ் அவன் அருமை தெரியல. உன்னைய பொறுத்தளவுல பணம் காசு 10 வீடு பங்களா வீடு இருந்துச்சுன்னா அவதான் நல்லவோ. அந்த எண்ணத்திலேயே தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் கூட அவ நல்லவோ கிடையாது. குடும்பக்கார நீ சொல்லவும் அதை கேட்டு மருவிக்கிட்டு அழுதுகிட்டு கோயில்ல போய் நின்னேன். ஆனா நான் கும்பிட்ட தெய்வம் என் கண்ணு முன்னே எல்லாத்தையும் காட்டிடுது. கோயில்ல வச்சே என் பேத்தியை பார்க்க வச்சது. அவ அங்க இருந்த மணிக்கு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவ வீட்டுல என்னென்ன நடக்குன்னு அத்தனையும் நான் பார்த்துட்டேன். இனி எனக்கு என் பிள்ளைய பத்தி கவலை இல்லல. அவன் நல்ல குடும்பத்துல போய் சேர்ந்திருக்கா. நல்ல வீடு நல்ல குடும்பம். தங்கம்னு பொண்டாட்டிய வச்சு தாங்குத புருஷன். மருமவா கேட்டெல்லாம் வாங்கி கொடுக்க மாமனாரு. மருமவ மேல கோபமே இருந்தாலும் அவளுக்கு நேரத்துக்கு பொங்கியாக்கி கொடுத்து நல்ல முறையில பாத்துக்கிட்ட மாமியா. இதுக்கு மேல பொண்ணா பிறந்தவளுக்கு என்னல வேணும்? என் மாமா பிள்ளைக்கு என் பேத்தியை கட்டி வச்சாதான் அவ சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அதை விடவும் ஒரு படி மேலதான் அவ சந்தோஷமா இருக்கல, ஒளிய குறைஞ்சு போகல.
இதெல்லாம் சும்மா ஷோகேஸுக்கு. நீ போன நேரத்துக்கு அவன் நல்ல மாதிரி நடிச்சிட்டு போவோ, நீ அதை நம்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. போல இவனே உன் புத்தியெல்லாம் அந்த ஜென்மத்துல திருந்தாதுல. அவன் அப்படி நடிக்கவனாதான் பிள்ளை என்கிட்ட சொல்லிருப்பாளல. அவ எப்படி சொல்லுவா? சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லாம இருந்திருப்பா. உன் முன்னாடி சிரிச்சு பேச மாதிரி நடிச்சிருப்பா. நடிக்கவா முகம் எப்படி இருக்கும்னு பார்த்தா தெரியாதல. அவ சிரிப்பு ஒன்றும் போலி சிரிப்பு கிடையாதுல. சந்தோஷமா இருக்கா என் பிள்ளை. சொல்ல போனா இந்த வீட்டுல இருந்ததை விட அந்த வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நடிக்கவா மூஞ்சியை பார்த்தா தன்னால தெரியும். உனக்கு நான் என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏற போறது இல்ல. உன்ட்டெல்லாம் பேசுறது செவிடங்காதுல சங்கூத மாதிரிதான். எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் திங்காம கிடந்தா தின்னுட்டு போய் தூங்கு போ. நான் என் பேத்தி வீட்டுல வயிறார சாப்பிட்டு வந்துட்டேன். நிம்மதியா போய் தூங்கி எந்திக்க போறேன். புருஷனும் பொண்டாட்டியும் தேவையில்லாம நீ என் பேத்தியை பத்தியோ அவ குடும்பத்தை பத்தியோ தரம் குறைஞ்சவோ அது இதுன்னு பேச வேலை வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். பாத்தேல அவங்க ஆத்தாளுக்கு கொடுப்ப. ஆத்தாக்காரி இன்னும் வரலன்னு தீவனம் கூட திங்காம காத்து கிடந்தீரு. அவ என்னடா நமக்கு எதிரி வீட்டுல போய் இருந்து விருந்து தின்னுட்டு வந்திருக்கா. நீங்க தான் அம்மனுக்கிட்டு அம்மையை தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு அடக்கிய. அவளுக்கு நீங்க ஒரு ஆளே கிடையாது. சரி போய் துவாசையை சுடு, நான் வாரேன். என் விதியும் முறைச்சுக்கிட்டே நிக்க. எனக்கு வயிறு பசிக்கு, போய் துவாசை சுடு. கத்தி கத்தி வயிறு பசி வந்துட்டு போறேன். அவன் ஆத்தாக்காரி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஒரு வார்த்தை பேசாரான்னு பாரு அம்மையை பத்தி. அவ கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல புருஷனா கைக்குள்ள போட்டுக்கிட்டுதா. இந்த ஆள் இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறம் அம்மனுக்கு தான் கிடக்காரு. நமக்கு விதிச்ச விதி எப்படி? இந்த பையன் முதல்ல என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். இப்ப எங்க அம்மாவையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தான். பேதிலியர்வா வாயிலேயே மிதிச்சு வாயை நெளிச்சிட்டாலே. இத்தே ஏன் தே உங்களுக்கு மட்டும் டிசைனா வாய் போகு. எப்போ ஒரு மாதிரி ஆரோ மார்க் மாதிரி கவுந்து கிடக்கும். இன்னைக்கு என்னன்னா ஒரு மாதிரி நெளிஞ்சு பிழிஞ்சு போயிருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாத போல. போற போக்குல உன் சூக்கால வச்சு என் வாயை மிதிச்சிட்டு போயிட்டல. என்னத்தை இப்படி அப்பண்டமா பேசுதிய? செய்ததெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி நடி. உனக்கு என்ன இது புதுசா? இத்தே நான் அப்படி செய்யவே இல்லத்தே. நீங்க இல்லதெல்லாம் உண்டுன்னு பேசுதிய. யோ உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என் மாவன் வரட்டும். அவனை வச்சு நான் பஞ்சாயத்து பேசிக்கிட்டேன் நாளைக்கு காலையில. இப்ப என்ன மாவு வாங்கிட்டு வந்தியா என்னஞ்ச? மாவு இல்லையாம் தே. இருந்த மாவு பூரா நான் போறதுக்குள்ள இட்லியை வச்சுட்டாவோ. பிறகு என்னது சட்டியில கொண்டு வந்திருக்க? இது இட்லி தே. இட்லியும் சட்னியும் உள்ள வச்சிருக்காவ. நீங்க எடுத்து வச்சு சாப்பிடுவீலாம். ஏத்தா 2 கரண்டி மாவு தானே உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு சட்டி இட்லி வாங்கிட்டு வந்துட்டியோ? நான் மாவு தாமத்தே கேட்டேன். அவ காலியா போயிட்டுட்டாவோ. பேர் என்ன செய்ய முடியும்? நீங்க சாப்பிட்ட தரவுல கொஞ்சோண்டு இட்லி தந்திருக்காவ. நம்ம வீட்டுல சப்பாத்தி போட்டிருக்கோம்ல, அதை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறேன். எனக்கு இட்லி வாங்கிட்டு வரப்ப அந்த பிள்ளைகளுக்கு இல்லாம போச்சோ? அப்படின்னு இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு இட்லி தோசைனாலே பிடிக்க மாட்டேங்குது. நீங்க சொன்னீங்களா ஒன்றாடம் அரைச்சிருவா சரசு கட்டுக்காரி அப்படின்னு இல்ல. அந்த பிள்ளைல அதை சொல்லிதான் மூக்கால் அழுதுவோம். எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் மாவு அரைச்சு போடுதா, எங்களுக்கு பிடிக்கவே இல்லத்த அப்படின்னு. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இட்லி தோசைனே மாறி மாறி தாராத்தே. ஒரு சப்பாத்தி ரொட்டி கூட போட்டு தர மாட்டுக்கா அப்படின்னு சொன்னிச்சுவோ. அதான் நான் சொன்னேன், நம்ம வீட்டுல சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் சப்பாத்தி கொண்டு வந்து உங்களுக்கு தரேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க இந்த இட்லி சாப்பிடுங்க, நான் சப்பாத்தி போட்டு முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வரேன். சரியா? இட்லி அப்படியே கொடுத்தா ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டு எங்கேயும் போய் தொலை. இப்பமா அந்த பிள்ளைகளுக்கு நேரத்தோட சப்பாத்தி போட்டு கொடு. என் மவனுக்கு நேராக்கின மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பிடுறதுக்கு நேராக்கிறாதே. அது உங்க மவங்காரன் எந்த கேக்கு லேட் பண்ணிட்டு லேட்டா பண்ணாரு. என்னாலலாம் லேட் கிடையாது. நீ அவன் மேலதானே பழி அள்ளி போடுவே. அவன் ஒரு இழிச்சவா பையன். நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் தம்பி போடுறதுக்கு உனக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். என்ன செஞ்சாலும் அவன் தான் தப்புன்னு அவன் மேல மாத்தி விட்டுருவேன். எனக்கு என் மவனை பத்தி தெரியாது. உங்களுக்கு உங்க மவனை பத்தி நல்லா தெரியத்தான் செய்யும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிப்பிய ஒரு படியா. சரி போ அங்கிட்டு. எனக்கு வயிறு பசி உயிர் கொள்ளுது. இந்த வாயை வச்சுக்கிட்டு என்னன்னு திங்க போறோம்னு தெரியல. உங்ககிட்ட பேச எனக்கு ஆவி இல்ல. போய் ஒரு தட்டில வச்சு கொண்டாப்பா. போறேன். என்ன செஞ்சாலும் நன்றி கிடையாது. வெறும் நன்றி கிட்ட போய் உலகம். திமுரு பிடிச்சவா. இவன் மிதிச்சு தள்ளினதுக்கு மத்த மாமியால தான் என்னால வீட்டை விட்டே துரத்திருப்பா ராத்திரின்னு பார்க்காம. நான் இவளை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம். இதை பேச பாரு. இவள் என்ன இன்னும் வர காணும்? போனையும் வீட்லயே வச்சுட்டு போயிட்டாவ. ஆஹா, எங்க வண்டியில அவங்களதான் காணுமேனு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு நேரம்? அது உனக்குன்னு தான் ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தேன்னா நேரம் ஆயிட்டு. என்ன வாங்கிட்டு வந்திய? கொடுங்க பாப்போம். நான் தான் எடுத்து தருவேன். சரி நீங்களே எடுத்தாங்க. கண்ணை பொத்து. ஏங்க? கண்ணை பொத்துங்க. சரி. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்னதுங்க மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு? ஆமா, அல்வாவும் மல்லிகைப்பூவும். ஆஹா, இது சரியில்லையே. ஏன் லூசு, எத்தனை படத்துல இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நானும் எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் வார பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு வேற நீ ஹாப்பி மூட்ல இருக்கியா, சரி இன்னைக்கே வாங்கி கொடுத்துருமே அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். கடையில கொஞ்சம் கூட்டமா இருந்ததா, அதான் நேரம் ஆயிட்டு. சரி சரி. இந்தா பூ வச்சுக்கோ. இப்ப இருக்குங்க, நாளை காலையில குளிச்சுட்டு வச்சுக்கிட்டு தானே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தா உடனே வைக்கணுமாக்கா, ரொம்ப லேட் பண்ணா வாடி போயிரும்ல. அப்படியாங்க? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியுது. லூசு, சரி திரும்பி நில்லு, நானே பூ வச்சு விடுதேன். ஏங்க இன்னைக்கு நாள் ரொம்ப அழகா போச்சுல? ஆமாம்மா, நான் நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. அப்படி என்னெல்லாம் நினைச்சீங்க? எத்தனை படத்துல இந்த அல்வா மல்லிகைப்பூ கதையெல்லாம் கேட்டிருக்கேன். அப்பம்லாம் நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நம்ம வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடுக்கணுமேனு ரொம்ப நாள் ஆசை.
அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அதோட அந்த நிலாவை பத்தியா, எப்பவுமே அந்த நிலாவை பார்த்து நான் கனவு கண்டுட்டு தான் இருப்பேன். ஏன்? உன் கூட ஃபோன் பேசி முடிக்கவும் அந்த நிலாவை தான் பார்ப்பேன். நான் மட்டும் தனியா உட்காந்து இந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மகாவும் எப்போ ஒன்னா சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கேன். அந்த கனவும் இன்னைக்கு பழிச்சிருச்சு. ஏங்க, நம்ம 2 பேரும் எப்பவும் இப்படியே இருக்கணும்னு சண்டையே படக்கூடாது. சண்டை போடாம யாருமே இருக்க முடியாது லூசு. சண்டையே வந்தாலும் நம்ம 2 பேரும் பிரியாம இப்படியே இருக்கணும்.